हरि ओम श्री गणेशाय नमः श्री गुरुभ्यो नमः. மௌனம். அனைவரும் இருக்கின்ற இடத்திலேயே எல்லா வேலைகளையும் சற்றே நிறுத்தி வைத்து மௌன நிலையில் ஒரு நிமிடம் இருப்போம். அடுத்த ஒரு நிமிடம் கண்களை மூடி இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி அந்த திருவுருவத்தையே ஏக சிந்தனையோடு தியானிப்போம். பிரணவம். ஓம். குரு பரம்பரை ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு ஸ்தோத்திரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கணேச காயத்ரி மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கை கூப்புவர் தம் கை. இன்றைய வாசகம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். மெய்யன்பர்கள் அனைவரையும் கணாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் என்ற வெப்மினாருக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். யானைமுகனின் பெரும் கருணையினால் விநாயகர் சார்ந்த பல தலைப்புகளை கடந்து இன்று 9ஆம் தொடரில் இணைந்துள்ளோம். இன்று நம்முடன் திரு நவீன் குணசேகரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவர் இந்த வெப்மினார் நடப்பதற்கு ஒரு காரணகர்த்தா என்பதையும் இங்கு பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் தொடர்ந்து மலேசிய தமிழ் வளர்ச்சி கழகத்தில் தமிழ் மொழியில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார். சிறு வயதிலிருந்தே தன் தந்தையின் வழிகாட்டுதலினால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இவர் தமது 17ஆம் வயதில் சென்னை அம்பத்தூர் யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி பீடாதிபதி பரமஹம்ச ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமிகளிடம் முறையாக ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றுள்ளார். இந்த உபாசனையில் முழுமையாக ஈடுபாடு காட்டிய இவரின் தொடர் இறைப்பணியை பாராட்டி போற்றும் வகையில் சீஃபில்ஸ் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நவச்சண்டி ஹோமம் மற்றும்
150ஆம் வருஷோற்சவ விழாவில் துர்கா உபாசகர் என்ற பட்டம் சிவஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களால் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு நவீன் சாம்ராட் என்று தனக்கென்று ஒரு தடத்தை மலேசிய இந்திய திரைத்துறையில் வகித்து வருகின்றார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஒப்ப இயங்கலையில் பல ஆன்மீக வகுப்புகளும் பட்டறைகளும் இவர் நடத்தி வருகின்றார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, வாராகி மாலை என்பவை அவற்றுள் அடங்கும். இவ்வேளையில் அடுத்த தலைமுறைக்கு சனாதன தர்மத்தை முறைப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் எனும் இவரது வாழ்நாள் லட்சியம் பரம்பொருளின் அருளாசியினால் நிறைவேற வேண்டிக் கொள்வோம். இவர் சுமார் 19 வருடங்களாக மகா கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணத்தை கற்று அனுஷ்டானமும் செய்து வருகின்றார். ஆகையினால் இன்றைக்கு நம்முடன் திரு நவீன் குணசேகரன் அவர்கள் மகா கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம் என்ற தலைப்பில் நம்முடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருகின்றார். ஹரியோம் ஜி. ஹரியோம் சுதா அவர்களே, அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. தொடரலாம் ஜி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மகா கணபதையே நமஹா. இன்றைய நன்னாளிலே அனைவரும் மீண்டும் 9வது பகுதியில் வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் யார், கணபதியோட வடிவங்கள் என்னென்ன, கணபதிக்கு எப்படி எளிய முறையில் வழிபாடு விரதங்கள் எடுப்பது, கணபதி சம்பந்தப்பட்டமான பிரதான நூல்கள் மறைநூல்கள் என்னென்ன, சுவாமியோட அடியார்கள், வீடு பேடு பெற்ற அடியார்கள், கணபதியோட திருத்தலங்கள், அதிலும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவானந்த லோகம், கணபதியோட லோகம், சுவானந்த லோகம் அது எப்படி இருக்கும், அதோட வர்ணனை, இதெல்லாம் தாண்டி போன வாரம் ஸ்தோத்திரங்கள், சுவாமியோட ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் பற்றிலாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கணபதியோட விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு நிலை கடந்து ஒரு நிலை கடந்து ஒரு நிலை கடந்து நீங்களாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இன்றைய தலைப்பு ஒரு படி மேலாக, அதாவது இவ்வளோ தூரம் கணபதி பற்றி நீங்கள் தெரிஞ்சு வந்துட்டே இருக்கீங்க, ஒரு படி மேலாக, ஸ்டெப் ஹையர் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு மகா கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு இன்று. இது வந்துட்டு கணபதியோட மூல மந்திரம், மந்திர சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்னா, பக்கத்துல ஒரு நோட் புக், பேப்பர், பேன், பென்சில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அற்புதமான அரிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, போகலாம். மகா கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம். தர்ப்பணம் என்பது நீரை விட்டு ஒரு வகையான பூஜித்தல். ஓகே, இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த சதுராவர்த்தி தர்ப்பணம் என்ற டாபிக்குள்ள போறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த சதுராவர்த்தி தர்ப்பணம்னா என்னன்னு நமக்கு புரியும். ஆதலால் இன்றைய டாபிக் வந்து நான் 4 பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். முதலாவது பகுதி மகா கணபதி மூலமந்திரம், கணபதியோட தியான ஸ்லோகம், அவரின் உருவ விளக்கம் முதல் விளக்கப்படும். அதன் பிறகு கணபதியோட மூல மந்திரம், அதற்கான அர்த்தம், அதற்கான தத்துவார்த்தங்கள் விளக்கப்படும். அதன் பிறகு பகுதி 2ல கணபதியோட பஞ்சாவரணம், கணபதிக்கு ஆவரணம் உண்டு, பஞ்ச ஆவரணங்கள், அது கணபதி யந்திரத்துல இருக்கின்றது. இந்த கணபதி யந்திர விளக்கம், அந்த யந்திரத்துல இருக்கிற பஞ்ச ஆவரண தேவதைகளை பற்றின அறிமுகம். இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நாம் அடுத்து சதுராவர்த்தி தர்ப்பணம் என்ற டாபிக்குள்ளே போக முடியும். அந்த பகுதி 3ல கணபதி தர்ப்பணம் விளக்கம், அது எப்படி செய்வாங்க என்ற செய்முறை விளக்கமும் அதுல வந்துட்டு பகிரப்படும். இவ்வளவு பண்ணிட்டோம் இல்லையா, இது பண்ண என்ன பலன் அப்படின்னு பகுதி 4ல கணபதி தர்ப்பண பலன்கள் டிஸ்கஸ் செய்யப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுபவம், அற்புதம், இது செய்த அனுபவங்கள், இந்த தர்ப்பணம் பண்ணுவதால் ஏற்படுகிற நன்மைகள், அற்புதங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால கணபதியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4, எல்லாத்துக்கும் தெரியும். கணபதினாலே 4.
சதுர்த்தி திதி அவரோட திதி. அமாவாசை முடிந்த பிறகும் பௌர்ணமி முடிந்த பிறகும் வருகின்ற 4வது திதி சதுர்த்தி, அங்கேயும் 4. ஸ்ரீவித்யா என்ற அம்பிகை உபாசனை இருக்கின்றது. அதிலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கணபதி உபாசனை. ஆரம்ப கட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ரீவித்யாக்காரர்களுக்கு, ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 4ன்னு வந்துட்டாலே அது கணபதி சம்பந்தப்பட்ட ஒரு எண் என்பது. அது மட்டும் இல்லாம சுவாமியோட அனுக்கிரகத்தினாலேயே இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடிய இந்த தலைப்பு 4 பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் கணபதியின் அருள் தான். அடுத்ததாக பகுதி 1, மகா கணபதி மூல மந்திரம், மகா கணபதி தியான ஸ்லோகம். இதை நம்ம பார்க்க போறோம். கணபதியை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். ஓகே, மகா கணபதி தியானம். இதுதான் மகா கணபதி. நமக்கு தெரிஞ்சது கணபதி பார்த்தீங்கன்னா, ஒரு கையில மோதகம், ஒரு கையில வந்துட்டு உடைந்த தந்தம், ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம் இருப்பாங்க கணபதி. இது வந்து மகா கணபதி, ஒரு விஸ்வரூபம்னு நினைச்சுக்கலாம். மகா என்றால் பெரிய, மகத்தான. ஸோ மகா கணபதி, ஹெட் ஆஃப் கணபதி கூட தாராளமா நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இவரோட தியான சுலோகம் பார்த்தீங்கன்னா, பீஜாபூர கதேக்ஷு கார்முகுர்ஜஹ சக்ராப்ஜ பாஷோத்பல பிரிய கிரஸ்வ விஷான ரத்னகலச புரோத்யத் கராம்போருகா ஏயோ வல்லபயா சபத்மகரயா கிளிஷ்டோ ஜலத் பூஷயா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதி கரோ விக்னேஷ இஷ்டார்த்ததா. இதுதான் இந்த மகா கணபதிய பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோக அர்த்தம் என்னன்னா, நெக்ஸ்ட், பீஜாபூர என்ற வார்த்தைக்கு மாதுளம் பழம்னு அர்த்தம். தெரியுறதா? மாதுளம் பழம், பீஜாபூரம். கதேக்ஷு, கத இக்ஷு, கதை என்றால் கதாயுதம். இக்ஷு கார்முகருஜஹா, இக்ஷுனா கரும்பு, கார்முகுருஜகனா கார்முகம் என்ற வார்த்தைக்கு வில்லுன்னு அர்த்தம். அப்ப கரும்பு வில், கார்முக, இக்ஷு கார்முக. பீஜாபூர கதேக்ஷு கார்முக. ருஜ என்ற வார்த்தைக்கு திரிசூலம்னு அர்த்தம் உண்டு. கார்முக ருஜஹா. சக்ராப்ஜ, சக்ர அப்ஜ. சக்ர என்றால் சக்ராயுதம், அப்ஜ என்றால் தாமரை. அப்ஜ, அப் பிளஸ் ஜ. அப் என்றால் அப்பு, அப்புனா நீர். ஜ என்றால் ஜனிப்பது, பூப்பது, பிறப்பது. தண்ணீரில் பிறப்பதால் தாமரைக்கு அப்ஜம்னு பேரு. அப்போ சக்ராப்ஜ, சக்ர அப்ஜ, சக்ராப்ஜ. பாஷோத்பல, பாஷ பாஷம். உத்பல, உத்பல என்ற வார்த்தைக்கு கருங்குவலை மலர்னு அர்த்தம். உத்பல, பாஷோத்பல. விரீஹ, விரீஹ என்ற வார்த்தைக்கு நெற்கதிர், சம்பா நெற்கதிர்னு அர்த்தம். கிர சிவ விஷான, சிவ என்றால் தன்னுடைய, விஷான என்றால் தந்த, உடைந்த தந்த, தன்னுடைய உடைந்த தந்த. கிர சிவ விஷான. ரத்ன கலச, தும்பை கீழே ரத்னங்கள் இருக்கப்பட்ட கலசம் ஏந்திருக்கார். ரத்னகலச. புரோஜத் கராம்போருகா, தனது 10 கரங்கள் பிளஸ் தும்பிக்கை 11 கரங்களில் இந்த ஆயுதங்களை தரித்திருக்கின்றார். தேயோ வல்லபயா, தியானிக்கிறேன். தேயோ தியானிக்கிறேன். வல்லபயா, வல்லபையை. சபத்மகரையா, இந்த வல்லபையானவள் தனது இடது கரத்தில் தாமரை மலரை, மன்னிக்கணும், வலது கரத்தில் தாமரை மலரை வைத்திருக்கின்றார். சேயோ வல்லபயா சபத்மகரையா சிலிஷ்டோ ஜலத் பூஷயா, ஒரு கையில் அணைத்தவாறு, தனது ஒரு கையில் வல்லபையை தழுவ பெற்றவரும். விஸ்வோத்பத்தி விபத்தி, விஸ்வ உற்பத்தி விபத்தி. விஸ்வம் என்றால் உலகம், உற்பத்தி என்றால் படைத்தல், விபத்தி என்றால் அழித்தல், ஸ்திதி என்றால் காத்தல். விக்னேஷ இஷ்டார்த்ததா, விக்னங்களை போக்கும் கணபதியை இஷ்டார்த்ததா, எனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்திக்கிறேன்.
बीजाबूर गजेक्षु कार्मुकुर्जः चक्राब्ज भाषोत्पल बृहत्कृस विषण रत्नकलश ब्रोत्यत् कराम्बोरुः येयो वल्लभया सबत्मकरया श्लिष्टो जलद्भूषया विश्वोद्बद्धि विभति संसदि गरो विघ्नेश इष्टार्थतः மாதுளை கதை கரும்புவில் சூலம் சக்கரம் தாமரை மலர் பாசம் கருங்குவலை மலர் நெற்கதிர் தமது கொம்பு ஆகியவற்றை முறையே தமது 10 திருக்கரங்களிலும் 11வது துதிக்கையிலே ரத்ன கலசத்தை தரித்து கொண்டுள்ளவரும் தமது மடியில் கையில் தாமரை மலருடன் அமர்ந்துள்ள அன்புக்குரிய நாயகியினால் யாரு வல்லதை தழுவ பெற்றவரும் அகிலம் மனத்தையும் படைத்து உற்பத்தி அழித்து விபத்தி காப்பவர் ஸ்திதி காப்பருமான மகா கணபதியை நான் சேவிக்கிறேன். கவனமா பார்த்துக்கோயா. இந்த ஆயுதங்களை நான் எம்பசைஸ் பண்றேன் என்பது. இந்த ஆயுதங்களை நீங்க ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கிங்க. இந்த 11 ஆயுதங்கள் மகா கணபதி. நெக்ஸ்ட், இப்பொழுது மகா கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்கலாம். முதலில் கணபதி தியானம் பார்த்தோம் இல்லையா, உருவ விளக்கம் பார்த்தோம். மைண்ட்ல வச்சுக்கிங்க. ஒவ்வொரு ஸ்லைட்டும் ஒவ்வொரு விஷயமும் இன்டர் கனெக்டட், ஒன்றுக்குள் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றது. கவனமா கேளுங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு நான் நம்புறேன். மகா கணபதி மூல மந்திரம் ஒரு வார்னிங் இருக்கு, ஒரு எச்சரிக்கை இருக்கின்றது. இந்த கிளாஸ்ல இந்த வெபினார்ல இந்த மந்திரம் விளக்கப்படுகின்றதே ஒழிய இந்த மந்திரம் யாரும் ஜபம் பண்ணுவதற்கோ அதை அனுஷ்டானம் பண்றதுக்கோ அனுமதி கிடையாது. ஏனென்றால் மகா மூல மந்திரங்கள் குருவின் மூலமாக மட்டுமே உபதேசம் வாங்கப்பட வேண்டும். உபதேசம் வாங்கின பிறகுதான் அதை ஜபிக்கவோ தர்ப்பணம் பண்ணவோ உரிமை உண்டு. ஆனால் இந்த கிளாஸ்ல நாலேஜ் ஷேரிங் என்பதற்காக இந்த மந்திரங்களை நாங்கள் வெளியிடுறோம். ஓகேங்களா? இதை நம்ம கத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது, கத்து தப்பு கிடையாது. ஆனால் ஜபிக்க வேண்டும் என்றால், தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்றால் குரு மூலமாக தான் நமது அணுக வேண்டும். ஓகேங்களா? இது ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை. ஆகையினால இது ஃபார் லேர்னிங் பர்பஸ் ஒன்லி. ஓகே, கணபதி மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா இதான் மகா கணபதி மூல மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இதான் கணபதி மூல மந்திரம். இந்த கணபதி மூல மந்திரத்துல 28 எழுத்துக்கள் உண்டு, 28 அக்ஷரங்கள் உண்டு. ஓம் ஒரு எழுத்து, ஸ்ரீம் ஒரு எழுத்து, ஹ்ரீம் ஒரு எழுத்து, க்ளீம் ஒரு எழுத்து, க்ளௌம் ஒரு எழுத்து, கம் ஒரு எழுத்து. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணபதையே க ஒரு எழுத்து, ந ஒரு எழுத்து, ப ஒரு எழுத்து, த ஒரு எழுத்து, ஏ ஒரு எழுத்து. கணபதையே என்பது தனித்தனியாக பிரிக்க வேண்டும். வரவரத வ ஒரு எழுத்து, ர ஒரு எழுத்து, வ ஒரு எழுத்து, ர ஒரு எழுத்து, த ஒரு எழுத்து. வரவரத சர்வ ச ஒரு எழுத்து, இர்வ என்பது ஒரு எழுத்து. சர்வ, அப்ப சர்வ என்பது சேர்த்தா ஒரு எழுத்து வருது, அது பிரிச்சா 2 எழுத்து வரும். இர்வ. ஜனமே ஜ ஒரு எழுத்து, நாம் ஒரு எழுத்து, மே ஒரு எழுத்து, வ ஒரு எழுத்து, ஷ ஒரு எழுத்து, மா ஒரு எழுத்து, நா ஒரு எழுத்து, யா ஒரு எழுத்து, ஸ்வாஹா. ஸ்வா என்பது ஒரு எழுத்து, ஹா என்பது ஒரு எழுத்து. மொத்தமாக பார்த்தால் மகா கணபதி மூல மந்திரம் 28 எழுத்துக்களை உடையது, 28 அக்ஷரங்களை உடையது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 28 அக்ஷரங்களை ஏன் பிரித்து நாங்க சொல்றேன்னா, இதோட ஒவ்வொரு எழுத்தோட அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் தர்ப்பணம் என்ற விஷயத்துக்கு உங்களுக்கு ஈஸியா புரியும் அர்த்தத்துல. இப்பொழுது இந்த ஒவ்வொரு எழுத்து இந்த பதங்களின் அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். நோட் பண்றவங்க பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. ஓகே, ஓம் என்ற எழுத்து அக்ஷரம், இதை பிரித்தோம் என்றால் இப்ப நான் சொல்ல போறது மந்திர சாஸ்திரங்கள், மந்திர சாஸ்திரம், ரகசியங்கள், தத்துவார்த்தங்கள். ஆகையினால கூர்ந்து கவனிக்க வேண்டுகிறேன். ஓம் முதல் அக்ஷரம் இந்த மகா மூல மந்திரத்துல. இந்த ஓம் என்ற அக்ஷரத்தை பிரித்தோம்னா அ உ மா வருகின்றது. அ உ மா சேர்ந்துதான் ஓம். ஓகே, அ என்ற அக்ஷரம் சிருஷ்டியை குறிக்கின்றது, படைத்தல். உ என்ற அக்ஷரம் ஸ்திதி, காத்தல் தொழிலை குறிக்கின்றது. மா என்ற அக்ஷரம் லயம்,
அதாவது சுவாமி கிட்ட லயமாகுவது, அழித்தல் என்று சொல்ல என்பதும் நம்ம வந்துட்டு பொருள்படலாம். ஆகையினால இந்த ஓம் என்ற அக்ஷரமே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற விஷயங்களை முத்தொழில்களை செய்கின்றது. அ உ ம. அப்பொழுது கணபதியானவர் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலுக்கு அதிபதியாகின்றார். ஓம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம். இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை நம்ம உடைக்கலாம், பிரிக்கலாம். ஓகே, இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா இஸ், இர், இ, இம் நான்காக வரும். இந்த இஸ், ஈர் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு நம்ம உயிரெழுத்தாக உயிரெழுத்து இல்ல, இஸ்ல பார்த்தா பிந்து இருக்கும், அதெல்லாம் சேர்க்காம ஒரிஜினல் ஓட்டா பார்க்குமே. ஆனால் அடுத்து சா. இஸ்ஸோட வந்துட்டு அதோட மூலம் சா. இந்த சா என்பது யோக சாஸ்திரத்துல மூலாதாரத்துக்கான பீஜம். அடுத்து பாத்தீங்கன்னா ரா. இரோட மூலம் ரா. இந்த ரா என்பது சுவாதிஷ்டானம், மூலாதாரம் முடிஞ்சு சுவாதிஷ்டானம் இருக்கு இல்லையா, அதற்கான பீஜம். அடுத்து பாத்தீங்கன்னா ஈ. இந்த ஈ என்ற அக்ஷரம் சோம, சூரிய, அக்னி. சோமம் என்றால் சந்திரன், சூரியன், அக்னி, இந்த மூன்று தத்துவங்களை நிலைகளை குறிக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இம். இந்த இம் என்பது ஒரு தனியான அக்ஷரம் கிடையாது, இது வந்துட்டு பிந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈ தனியா சொல்லாம ஈம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆ சொல்றோம், ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆனா, ஆவனா, ஈனா சொல்றாங்க, நான் சேர்த்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல ஈம் சேர்த்துக்குவாங்க. அம், ஆனா, ஈ, ஆம், ஆவன்னா, அந்த மாதிரி ஈம் சேர்த்துக்குவாங்க. அந்த ஈம் வந்து பிந்து, ஏதோ ஒரு தத்துவம் தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்ரீம் என்ற ஒரு எழுத்து நான்காக பிரிக்கப்படுகின்றது. ச, ரா, இ, இம். அப்ப ச இஸ், ரா வந்து இர், இ, இம், ஸ்ரீம். ஓகே, இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தைக்கு பிரிச்சு இந்த நான்காக நம்ம வந்து அர்த்தம் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்ரீம் என்ற அக்ஷரம் மகாலட்சுமி பீஜம். மகாலட்சுமிக்கான பீஜ மந்திரம் ஸ்ரீம். ஸ்ரீம் 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 சொன்னாலே லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிடும். அடுத்ததாக அடுத்து பாத்தீங்கன்னா ஹ்ரீம் என்ற அக்ஷரம். எஸ், நெக்ஸ்ட். இந்த ஹ்ரீம் என்ற எழுத்தையும் நான்காக பிரிக்கலாம். ஹ, ரா, இ, ஐம். அது ஐ கிடையாது, இ, மன்னிக்கணும், டைப்போ. அப்பொழுது இந்த ஹ, ஹ வருது இல்லையா, இந்த ஹ என்ற அக்ஷரம் சிவத்தை குறிக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ரா. ரா வந்துட்டு பிரகிருதி. பிரகிருதி என்றால் இயற்கை. அடுத்து பாத்தீங்கன்னா இ. இ என்பது மகா மாயையை குறிக்கின்றது. அடுத்தது இம். இந்த இம் வந்துட்டு இந்த கான்டெக்ட்ல நாதம், சக்தியை குறிக்கின்றது. ஆகையினால இந்த ஹ்ரீம் என்ற வார்த்தை ஹ, ரா, இ, இம் நான்காக பிரிந்து சிவம், பிரகிருதி, மகாமாயை, நாதம் என்ற சக்தி. இதுல பாத்தீங்கன்னா பரபிரம்மமானது சிவமாக இருக்கின்றது. சிவத்திலிருந்து பிரிந்து பிரகிருதி வெளிப்படுகின்றது. அது யாரு? அம்பிகை. பிரகிருதி மூல பிரகிருதியா என்று அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல பேர் உண்டு, மூல பிரகிருதி அப்படி சொல்லிட்டு. அப்படி என்றால் அடுத்து இந்த சிவத்தையும் இந்த பிரகிருதியும் பிரித்து காண்பிப்பது மகாமாயா, மாயை. நாம் வேறு, பிரம்மம் வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து காண்பது மகாமாயா. இந்த மகாமாயை நாம் அருள் புரிந்தால் நாம் வேறு, சுவாமி வேறு என்ற பேதம் நீங்கிவிடும். நாதம், சக்தி, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இந்த சக்தி இருக்கு, நாதம் சக்தியாக இருக்கின்றது. ஆகையினால இந்த ஹ்ரீம் என்ற பீஜம் எவ்வளவு முக்கியமானது. இந்த பீஜத்துக்கு மகாமாயா பீஜம்னு பேரு. ஹ்ரீம் என்ற மந்திரத்துக்கு, பீஜத்துக்கு மகாமாயா பீஜம்னு பேரு. புவனேஸ்வரி பீஜம் சொல்லுவாங்க. புவனேஸ்வரி அம்பாளோட முக்கியமான பீஜம் ஹ்ரீம், ரீங்கார புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹிருல்லேகா பீஜம்னு ஒரு பேர் உண்டு. இது ஹ்ரீம் என்ற அக்ஷரத்தின் எழுத்தின் விரிவாக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளீம். கிளீம் பார்க்கும் பொழுது அதன் பிரிவு க, ல, இ. அடுத்து க என்றால் தர்மம், ல என்றால் அர்த்தம், இ என்றால் காமம். அதாவது புருஷார்த்தங்கள் 4 உண்டு. தர்மார்த்த காம மோட்சம். அறம், பொருள், இன்பம்,
வீடு. அதுல மோட்சத்தை நாம வந்துட்டு விளக்கிட்டோம்னா மிச்சம் 3 இருக்கின்றது. தர்மம், அர்த்தம், காமம். அறம், பொருள், இன்பம். இதுக்கு திரிவர்க்க அர்த்தம் அப்படின்னு திரிவர்க்க புருஷார்த்தம் ஒரு பேர் உண்டு. 3 மட்டும் இருக்கிறது திரிவர்க்கம். அப்படி இருக்கும் பொழுது க என்ற எழுத்து தர்மத்தையும், லா என்ற எழுத்து அர்த்தம் பொருள், ஈ என்றது காமம் இச்சை அப்படின்னு அர்த்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இந்த ஈம்காரம் என்ற ஒரு எழுத்து மட்டும் காமகலா என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது. அது ரொம்ப ரகசியமானது. குரு மூலமாக தான் அறியப்பட வேண்டும். சோ இந்த க ல இ சேர்ந்துதான் கிளீம் பிளஸ் அந்த பிந்து சொன்ன இல்லையா, பிந்துனா இம் சவுண்டு பிளஸ் பிந்து கிளீம் என்ற வார்த்தை என்ற ஒரு அக்ஷரம் வருகின்றது. அடுத்ததாக இந்த கிளீம் என்ற பீஜத்துக்கு மன்மத பீஜம்னு பேரு. மன்மத பீஜம்னு பேரு. அடுத்ததாக அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அக்ஷரம் இந்த மகா மந்திரத்துல கிளௌம். இந்த கிளௌம் என்ற வார்த்தையை உடைக்கலாம். க ல ஔ இம். இந்த க என்பது கணேசரை குறிக்கின்றது. லா என்பது பிருத்வி தத்துவம், மண் தத்துவத்தை குறிக்கின்றது. ஔ என்பது இந்த ஔ கூட ஒன்னும் உடைக்கலாம். அ உ. இந்த அ பிளஸ் உ ஔ வருகின்றது இல்லையா, இதுக்கு தேஜஸ் அர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த இம் பிந்து. இந்த கான்டாக்ட்ல இந்த அக்ஷரத்துல இந்த இம் பிந்து என்ற சவுண்டுக்கு துக்க நிவர்த்தின்னு அர்த்தம். துக்க நிவர்த்தி என்றால் நமது கஷ்டங்கள் நீக்கப்படுதல் அர்த்தம். அப்போ இந்த க ல ஔ இம் கணேசர், பிருத்வி தத்துவம், தேஜஸ், துக்க நிவர்த்தி. இந்த ஒரு அக்ஷரத்துக்கு 4ஆக பிரித்து 4 அர்த்தம் கிளௌம். அடுத்ததாக அடுத்து பாத்தீங்கன்னா கம் என்ற பீஜம். கம் எல்லாத்துக்கும் தெரியும். கம் என்பது கணபதி பீஜம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பீஜம் உண்டு. சொன்ன இல்லையா, ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி, ஹ்ரீம் என்பது புவனேஸ்வரி. அந்த மாதிரி கம் என்பது கணபதி. துர்கைக்கு தும். அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பீஜாட்சரம் உண்டு. அந்த மாதிரி கணபதிக்கு கணபதி பீஜம். என் குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யாரெல்லாம் கம் 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 என்று கணபதி பீஜத்தை மனசுக்குள்ள ஜபம் பண்ணிட்டே இருக்காளோ அவ மனசுல கணபதி கம் ஒட்டுன மாதிரி வந்து உட்காந்துருவாராம். அந்த மாதிரி சொல்லுவார். கம் என்ற பீஜத்தின் மகிமை. கம் என்பது கணபதி பீஜம். அடுத்ததாக இந்த கம் பீஜம் என்பது தத்துவார்த்தமாக என்ன அர்த்தம்னா, தொண்டையிலிருந்து மேல் போகின்ற ஒரு சப்தம். அந்த எழுத்து தொண்டையிலிருந்து மேல் வாய் வழியாக வருகின்ற சப்தம், அந்த எழுத்து இந்த கம். அடுத்ததாக கணபதையே. இந்த கணபதையே வந்துட்டு ஒரு 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 பதமாக பார்த்தால் கணபதி, ஓகே, இதற்கு அர்த்தம் க என்ற எழுத்து போதல்னு அர்த்தம். போதல் என்றால் எங்க போறது? ஞான நெறியில் போதல். அதாவது நாம அஞ்ஞானம் அறியாமையில இருந்து ஞான நெறிக்கு கொண்டு போகின்ற அக்ஷரம் க. அடுத்து பாத்தீங்கன்னா நா என்பது மோட்சத்தை குறிக்கின்றது. ஞான நெறி என்பது என்ன? ஞானம் வந்துட்டா அடுத்தது மோட்சம். ஞானம் வருகின்ற அந்த நிலையும் மோட்சம் அடைகின்ற அந்த நிலையும் ஒன்று. அடுத்ததாக பதி. பதி என்பது பரம்பொருள். நல்லா கவனிக்கணும். இந்த கணபதி என்ற வார்த்தைக்கு ஞான நெறியில் சென்று மோட்சத்தை அடைகின்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பரம்பொருளோட கலக்கின்ற ஒரு நிலை கணபதி. அடுத்ததாக வரவரத. இந்த வரவரத என்ற வார்த்தைக்கு விரும்பியவற்றை அளிக்க வல்லவர்னு அர்த்தம். வரவரத வரங்களை அளிக்க வல்லவர். அடுத்து சர்வஜனமே. இந்த சர்வஜனமே என்ற பதத்துக்கு சர்வ தேக தத்துவங்களை குறிக்கின்றது. சர்வஜனமே என்றால் ஒன்று பார்த்தீங்கன்னா சகலமான மக்கள், சகலமான ஜனங்கள் அப்படி அர்த்தப்படலாம். இன்னொன்று அர்த்தம் பார்த்தீங்கன்னா சர்வஜனமே என்றால் தனக்குள்ளாக சர்வ தேக தத்துவங்களை குறிக்கின்றது. தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம், இப்படியாக 3 தத்துவம் இருக்கின்றது. இந்த 3 தத்துவங்கள் விரிந்து 36 தத்துவங்களாக இருக்கின்றது. இந்த தத்துவங்களை குறிக்கின்ற பதம் தான் சர்வஜனமே.
அடுத்ததாக வசமானய ஸ்வாஹா. வசமானய ஸ்வாஹா. வசமானய ஸ்வாஹானா சொன்ன தேக தத்துவங்கள், இந்த தேக தத்துவங்கள் எல்லாம் எனக்கு வசமாகும்படி செய்யவும். கணபதியில வேண்டுறோம், இந்த தத்துவங்கள் எல்லாம் என் வசமாகும்படி செய்யவும் அப்படின்னு வேண்டுறோம். இதுதான் இந்த மகா கணபதி மந்திரத்தோட டீட்டெயிலான விளக்கங்கள். ஒரு எழுத்தை எடுத்து அது எப்படிலாம் உடைக்கலாம், எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படிலாம் அந்த வேல்யூக்கு போகலாம்னு இந்த பிரித்தல் நடக்கின்றது. இதுதான் மந்திர சாஸ்திரம். அப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஓம் ஸ்ரீம் ரீம் கிளீம் கிளாம் சொல்லிடுறோம். ஆனா அந்த ஸ்ரீம் எடுத்துட்டாலே அதை 4ஆ பிரிக்கலாம், ரீம் எடுத்துட்டாலே 4ஆக பிரிக்கலாம். இப்படி உடைத்து 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 ஒவ்வொரு எழுத்தோட தத்துவங்களை பார்க்கும் பொழுது இது மகா மந்திரம், சாதாரண மந்திரம் கிடையாது. அதனாலதான் இந்த மந்திரத்தை குரு மூலியமாக உபதேசம் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தத்துவங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நடக்கும். அது நடக்கணும்னா குரு அருள் கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததாக ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல இந்த கணபதி ஆயுதங்கள் பத்தி நான் பேசினேன் இல்லையா, கணபதி தியானம், அதை நான் நோட் பண்ண சொன்னேன். அந்த ஆயுதங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணபதி மூல மந்திரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர போறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அது என்ன சொன்னேன், ஓம் என்ற வார்த்தை அக்ஷரம். இந்த ஓம் என்ற வார்த்தை ஓவராலாக பார்க்கும் பொழுது மகா கணபதி சுத்த பிரம்மம். இந்த மகா கணபதியானவர் வேறு யாருமே கிடையாது, சுத்த பிரம்மம். பிரம்மம் தான் கணபதி, கணபதி தான் பிரம்மம் என்ற தத்துவத்தை குறிக்கின்றது. அடுத்ததாக ஸ்ரீம். ஸ்ரீம் என்று பார்த்தீங்கன்னா சொன்ன மகாலட்சுமி பீஜம் சொன்ன இல்லையா, இந்த மகாலட்சுமி பீஜமானது லக்ஷ்மி நாராயணனை குறிக்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மிக்கான ஆயுதம் அந்த அம்பிகை கையில எழுந்திருப்பது தாமரை. இங்க பாத்தீங்கன்னா தாமரை இருக்கின்றது, தாமரை இருக்கின்றது. விஷ்ணு பகவான் ஏந்தி இருப்பது சக்கரம், இங்கே சக்கரம் இருக்கின்றது. சக்கராப்ஜ பாஷோத்பல, சக்கர அப்ஜம் சொன்ன இல்லையா, அப்ப சக்கரம் இங்க இருக்கின்றது, இங்கே தாமரை இருக்கின்றது. இங்க விஷ்ணு தத்துவம், இங்க லக்ஷ்மி தத்துவம். ஸ்ரீம் என்பது லக்ஷ்மி நாராயணர். அடுத்தது ஹ்ரீம். ஹ்ரீம் என்பது அம்பாலோட புவனேஸ்வரி பீஜம் சொன்னோம் இல்லையா, அப்போ புவனேஸ்வரி அம்பிகை. அம்பிகை சொன்னால் பார்வதி சிவன். அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்துல சுவாமிக்கு ருஜ திரிசூலம் ஆயுதமாக இருக்கின்றது, இந்த இடத்துல பாஷம் ஆயுதமாக இருக்கின்றது. கார்முகர் ஜஹா சக்கராப்ஜ பாஷோத் பல பாஷம். அப்ப திரிசூலம் என்பது சிவனோட ஆயுதம், பாசம் என்பது அம்பாவோட ஆயுதம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளீம். கிளீம் என்பது சொன்ன இல்லையா மன்மத பீஜம், மன்மதனுக்கு உள்ள அக்ஷரம். அப்போ ரதி மன்மதன், கரும்பு வில், இக்ஷு கார்முகம், கரும்பு வில், அது மன்மதனோட ஆயுதம். ரதி கருங்குவலை, நீரோத்பலம், பாஷ உத்பலம். உத்பலம் என்பது கருங்குவலை மலர், இது ரதியோட, ரதி ஏந்தி இருப்பது. இங்க மன்மதன், இங்க ரதி. கருங்குவலை மலர் என்பது காதலின் சின்னம். அடுத்தது கிளௌம். கிளௌம் என்பது வராகர் பூமியோட அக்ஷரம், அதனால்தான் வாராகிக்கு கிளௌம் என்பது பீஜம். அப்போ வராகருக்கு பூமி தேவிக்கு கிளௌம் பீஜம். இந்த கிளௌம் வராகர் பூமி தேவி, வராகரோட ஆயுதம் கதை, கதை இருக்கின்றதா. பூமாதேவி கையில ஏந்திருப்பது சம்பா நெற்கதிர், நெல் கதிர். பிரியக்ரம், பிரியக்ர, பிரிய சொன்ன இல்லையா, அது நெற்கதிர். அப்போ இது வராக தத்துவம், வராகர் ஆயுதம், பூமாதேவியோட ஆயுதம் கிளௌம். கம். அடுத்தது கம் என்பது கணபதி சொன்ன, கம் என்பது கணபதி பீஜம் இல்லையா, கணபதி பீஜம். இந்த கம் என்பது இந்த மாதுளையும் ஏகதந்தம், அதாவது உடைந்த உடைந்த தந்தம், இது கணபதியோட தத்துவம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஆயுத, இந்த கணபதி மூல மந்திரத்தில் இருக்கிற அக்ஷரங்களே கணபதி ஆயுதங்களாக இருக்கின்றது. அதனாலதான் கணபதி மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா
நமக்கு தியானம் கை கூடிவிடும். ஏனென்றால் ஜபத்தை சொல்லும் பொழுது இந்த ஆயுதங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ஏறிடும். ஓம் ஸ்ரீம், ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு சக்கரம் இருக்கு, இங்கிட்ட தாமரை இருக்கு. ஹ்ரீம், இங்க வந்துட்டு சூலம் இருக்கு, அங்கிருந்து பாஷம் இருக்கு. கிளீம், இங்க கரும்பு வில் இருக்கு, அங்க கருங்கோலை மலர் இருக்கு. க்ளௌம், இங்க கதாயுதம் இருக்கு, அங்க நெற்கதிர் இருக்கு. கம், ஓகே, இங்க மாதுளை பழம் இருக்கு, அங்க வந்து உடைந்த தந்தம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஞாபகம் அவங்களுக்கு மைண்ட் அது ஏறிடும் இந்த ஆயுதங்கள். ஸோ இந்த பீஜாட்சரங்களே ஆயுதங்களாக இருக்கின்றன, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாம இந்த அத்தனை சுவாமி லக்ஷ்மி நாராயணர், பார்வதி சிவன், ரதி மன்மதன், வராக பூமி தேவி, இந்த 4 கப்பல்ஸ் உருவமாக சுவாமியே இருக்கின்றார். இந்த மகாகணபதியானவர் இந்த 4 மாபெரும் தெய்வங்களின் உட்பொருளாக இருக்கின்றார். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்படியாக இருக்கப்பட்ட தெய்வம் மகாகணபதி. கம். அடுத்ததாக கணபதையே. கணபதைனா கணபதையே உனக்கு வணக்கம். இந்த ஆயுதங்கள் தாங்கிய, தத்துவங்கள் தாங்கிய கணபதையே உனக்கு வணக்கம். அடுத்து வர. வர என்றால் மேம்பட்டவரே. முதல்ல பாத்தீங்கன்னா கணபதி மந்திரத்தை பிரித்து 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 அர்த்தம் சொன்னோம். இப்ப வந்துட்டு அதே அர்த்தம் தான், ஆனா தத்துவார்த்தங்களாக பார்க்கப்படுகின்றது. அப்ப வர என்ற பதத்துக்கு மேம்பட்டவரேன்னு அர்த்தம். அடுத்து வரத. அன்பர்கள் விரும்பியவற்றை அருள்பவரே. வரத, வரங்களை அருள்பவரே. அன்பர்கள் விரும்பியவற்றை அருள்பவரே. வரத. சர்வ. சர்வஜனம். சர்வஜனம் என்றால் எல்லா உயிர்களையும். முதல்ல டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வ தேக தத்துவங்களையும் சொன்னோம் இல்லையா, அது வந்து பீஜத்துக்குள்ள அர்த்தம். இப்ப கான்டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது சர்வஜனம் என்றால் எல்லா உயிர்களையும், சர்வ ஜனங்களையும். சர்வஜனம். மே. மே என்றால் எனக்கு. வசமானைய. வசமானைய என்றால் வசம் ஆணைய, எனக்கு வசப்படுத்துவாயாக. அடுத்து ஸ்வாஹா. இந்த ஸ்வாஹா என்ற வார்த்தையை ஸ்வ ஆக என்று பிரிக்கணும். ஸ்வ என்றால் எனக்கு, ஆக எனக்கு செய்யவும், அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாஹா அப்படி சொல்லும் பொழுது இத்தனை அர்த்தங்கள் வருகின்றது, தத்துவார்த்தங்கள் வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை தத்துவம் கொண்டது மகா கணபதியின் திவ்ய உருவம். இந்த கணபதியோட ஸ்ட்ரக்சரே, இதோட உருவ விளக்கமே மூலமந்திரம் தான். இந்த மூலமந்திரம் தான் இந்த உருவமாக விரிந்து இருக்கின்றது. அதை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கணபதி மந்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மந்திரத்திலேயே ஸ்வாஹா என்ற பதம் வருவதனால ஹோமம் செய்யும் பொழுது பிளஸ் இன்னொரு ஸ்வாஹா சேர்த்துக்கணும் விதி. ஹோமம் செய்யறோம் இல்லையா, ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாஹா முடிச்சிடக்கூடாது. இன்னொரு ஸ்வாஹா ஆட் பண்ணணும். ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்வாஹா என்பது மந்திரத்தோடு ஒட்டி வருகின்றது. ஸோ பிளஸ் இன்னொரு ஸ்வாஹா பண்ணணும். ஆனால் கோயிலில் சில கோயில் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்வாஹா மட்டும் சொல்லிடுறாங்க. அது தவறு. இன்னொரு ஸ்வாஹா ஆட் பண்ணணும். ஓகே, இப்படி இந்த மந்திரத்தோட தத்துவத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகா கணபதியானவர் இத்தனை தெய்வங்கள் 4 மாபெரும் தெய்வங்களின் சுரூபமாக இருக்கின்றார். அதனால ஒரு பரபிரம்மம்னு சொல்றது. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த லக்ஷ்மி நாராயணர் பார்த்தீங்கன்னா தர்மத்தை அளிக்கக்கூடிய சொன்னாலே புருஷார்த்தங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு அல்ல, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், தர்மத்தின் அதிபதியாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கின்றார். பார்வதி சிவன், சிவனாலே எல்லாம் தெரியும், மோட்சத்தை அளிப்பவர். மோட்சத்துக்கு அதிபதியாக பார்வதி சிவன் இருக்கின்றார். அது ரதி மன்மத காமம். காமம் என்பது அதற்கு சரியான வார்த்தை இச்சை, ஆசை. இந்த இச்சைகளை பூர்த்தி செய்வது, நமது கமல வாசனங்களை பூர்த்தி செய்வது ரதி மன்மதன். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம், அறம் பொருள், பொருள் என்றால் அர்த்தம். இந்த அர்த்தத்துக்கு அதிபதி வராகர் பூமி தேவி. ஸோ இந்த 4 தெய்வங்களும், இந்த 4 கப்பல்ஸ்களும் இந்த 4 புருஷார்த்தங்களை நமக்கு அளிக்கிறார்கள். தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, நம்ம அடுத்ததாக போகலாம்.
இது கணபதி மந்திரத்தை, மூல மந்திரத்தை நம்ம பிரித்து ஆராய்ந்து விட்டோம் இல்லையா? எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்லைட். இப்பொழுது பகுதி 2க்கு நாம போறோம். மகா கணபதி ஆவரணம். நெக்ஸ்ட், மகா கணபதி ஆவரணம். ஆவரணம் என்றால் லெவல்னு அர்த்தம், மறைப்புன்னு அர்த்தம், சுற்றுகள். அதாவது நம்ம இந்த கணபதியை பார்க்கறதுக்கு முன்னாடி 5 லெவலை கடந்து போனோம், 5 லெவல்ஸ் தாண்டி போனோம். ஆவரணம் என்றால் மறைப்பு. மறைப்பு என்று இந்த ஒவ்வொரு மறைப்பையும் நம்ம வந்துட்டு அன்லாக் பண்ணி கணபதிக்கு போனோம். 5 ஆவரணம் உண்டு. இதற்கான விஷயங்கள் வந்துட்டு நம்ம சுவானந்த லோகம் என்ற டாபிக்ல வந்துட்டு அருமையா விளக்கி இருந்தாங்க. கணபதி லோகத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அந்த கணபதி லோகத்துக்கு போன பிறகு அந்த கணபதி உள்ளுக்கு போயிட்டோம், சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு 5 ஆவரணம் உண்டு. அது கணபதி எந்திரத்துல இருக்கும். இதான் இந்த கணபதி எந்திரம். இந்த கணபதி எந்திரம் பார்த்தீங்கன்னா இதுல தான் கணபதி இருப்பார். இது முதல் ஆவரணம், இது 2வது ஆவரணம், இது 3வது ஆவரணம், இது 4வது ஆவரணம், 5வதாக இருக்கும் கணபதி இருப்பார். 5 விதமான மறைப்புகள், 5 லெவல். இந்த லெவலை தாண்டி தான் நம்ம கணபதியை தரிசனம் பண்ண முடியும். அப்போ இந்த 5 லெவல்ல 5 ஆவரணங்களை பல தேவதைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவதையும் நம்ம திருப்திப்படுத்தி அவர்களுக்கு நம்ம வந்து சேர வேண்டியதை சேர்ப்பித்து விட்டு தான் அவங்களை ஹாப்பி ஆக்கிட்டு, அவங்களை திருப்தி ஆக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாங்கன்னா நம்ம ராஜாவை நேராக சென்று பார்க்க முடியாது இல்லையா? முதல்ல காவலாளியை பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், அதுக்கப்புறம் ராஜாவை பார்க்கணும். இந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்புறம் எடுத்தனோடையே ராஜாவை பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கணபதியானவரை தரிசிப்பதற்கு இந்த 5 ஆவரண தேவதைகளை திருப்திப்படுத்தி இவர்களை கடந்துதான் போக வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா பகுதி 1ல கணபதி விளக்கம், கணபதி ஆயுத விளக்கம், கணபதி மூலமந்திர விளக்கம். இப்போ கணபதி ஆவரணம், கணபதி சுத்தி இருக்கிற தேவதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் ரொம்ப முக்கியம்னா கணபதி தர்ப்பணத்துக்கு இது உதவும். நெக்ஸ்ட், ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கணபதி யந்திரம் தான், பட் இதுல வந்துட்டு ஆவரணங்கள் பை கலர் பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆவரணம், இது ஒரு ஆவரணம், இந்த பச்சை ஒரு ஆவரணம், இந்த மஞ்சள் ஒரு ஆவரணம் சொல்லிட்டு கலர் வைஸ் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த தேவதைகளை வரைந்து இருக்கிறார்கள். இது ரொம்ப சின்னதா இருக்கிறதா சரியா தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த கணபதி ஆவரணத்துல என்னென்ன தேவதை இருக்காங்கன்னு இத வரைஞ்சிருக்காங்க. இந்த தேவதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து நான் வந்து 3 கணபதி யந்திரத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கணபதி யந்திரம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கு. அக்ஷரங்கள் சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கின்றது. ஒரே 3மே ஒரே யந்திரம் தான். ஓகே, இந்த யந்திரம் பார்த்தீங்கன்னா கிரந்தம் என்ற பாஷையில் எழுதியிருக்கின்றது, கிரந்தம். இந்த கணபதி யந்திரம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு. இந்த 3 யந்திரங்களும் உபயோகத்துக்கு உகந்ததுதான். இந்த 3 கணபதியில எந்த யந்திரத்தை வச்சிருந்தாலும் நீங்க பயன்படுத்தலாம். சமஸ்கிருதம், கிரந்தம், தமிழ். அடுத்தது, ஓகே, நான் சொன்னேன் இல்லையா 5 ஆவரணங்கள். அப்ப ஒவ்வொரு ஆவரணத்தை நம்ம கடந்து கணபதி கிட்ட போக போறோம். முதல் ஆவரணம் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, என்னோட ஏரோ தெரிகின்றதா? ஓகே, ரைட். இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல திரிகோண ஷட்கோண மத்தி. ஓகே, ஃபுல்லா காமிக்க எந்திரத்தை. இது திரிகோணம், திரிகோணம் திரையாங்கிள். ஷட்கோணம் என்றால் ஹெக்ஸாகான். இந்த 2க்கு மத்தியில இருக்கிற கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்ல தான் இந்த 4 பேர் இருக்காங்க. ஸ்ரீபதி, ஸ்ரீனா லட்சுமி, ஸ்ரீபதி லட்சுமிக்கு பதி, ஹஸ்பண்ட் யாரு? நாராயணர், லட்சுமி நாராயணர். கணபதி கையில பாத்தீங்களா? சக்கரம், அப்ஜம், சக்கரமோ தாமரையோ, ஸ்ரீபதி. இவங்க எங்க இருக்காங்க? கணபதி இங்க இருக்காருன்னா முன்னுக்கு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ரீபதி இருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா கிரிஜாபதி. கிரிஜா என்றால் பார்வதி, கிரிஜாபதி, பதினா ஹஸ்பண்ட். கிரிஜாக்கு ஹஸ்பண்ட் யாரு? பரமசிவன், பார்வதி பரமசிவன். கணபதி கையில சூலமோ பாஷமோ இருக்கு இல்லையா? சோ இந்த கணபதி கிரிஜாபதி என்பது இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இருக்காங்க கணபதிக்கு வலது புறத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ரதிபதி. ரதினா ரதிபதினா மன்மதன்.
ரதிபதி. அப்ப கணபதி கையில் என்ன இருக்கு? கரும்பு வில்லு இருக்கு, உத்பலம் கருங்குவலை மலம் இருக்கின்றது. இந்த ரதிபதி இங்க இருக்காங்க, கணபதி பின்னால இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகிபதி. மகினா பூமி, பூமி தேவி. மகிபதினா அவரோட சக்தி, கான்சோர், கணவர் மாதிரி வராகர். அப்ப மகிமதி. அப்ப கணபதி கையில கதை ஆயுதம் இருக்கின்றது, நெற்கதிர் இருக்கின்றது இல்லையா? சோ மகிபதி. இந்த மகிபதி என்பது இந்த இடத்துல இருக்காங்க, கணபதியோட இடது பாகத்துல இருக்காங்க. ஆகையினால கணபதிக்கு முன்னுக்கு ஸ்ரீபதி, கணபதிக்கு வலது பக்கம், கணபதி வலது பக்கம், நமக்கு இடது பக்கம் கிரிஜாபதி, கணபதிக்கு பின்னால ரதிபதி, கணபதிக்கு இடது பக்கம், நமது வலது பக்கம் மகிபதி. இது முதல் ஆவரணம். இந்த 4 தேவதைகள் இருக்கின்றார்கள். இரண்டாவது ஆவரணம். இரண்டாவது ஆவரணம் பார்த்தீங்கன்னா ஷட்கோணம். ஷட்கோணம் எக்ஸாகோன். இந்த எக்ஸாகோன் இருக்கு இல்லையா, இதுதான் ஷட்கோணம். இந்த ஷட்கோணத்துல 6 கணபதிகள் இருக்கிறார்கள். அந்த 6 கணபதிகள் சக்தியோடு கூடி இருக்கிறார்கள். ருத்தி ஆமோத கணபதி, ஸ்மிருதி பிரமோத கணபதி, காந்தி சுமுக கணபதி, மதனாவதி துர்முக கணபதி, மதத்ராவா அவிக்ன கணபதி, திராவினி விக்ன கர்துரு கணபதி. இது கணபதி, இது அவரோட சக்திகள். இந்த சமேதராக இந்த 6 கோணங்களில் வீற்றிருக்கிறார்கள் 6 கணேசர்கள். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 கோணத்துக்கு நடுவுல வசுதாரா சமேத சங்கநிதி இருக்கின்றார். சங்கநிதி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பசுமதி சமேத பத்மநிதி இருக்கின்றார்கள். இந்த 2 இடத்துல சங்கநிதியும் பத்மநிதியும் தனது சக்தியோடு வீற்றிருக்கிறார்கள். சங்கநிதி பத்மநிதி குபேர சம்பத், லக்ஷ்மி கடாட்சம், சங்கம் பத்மம், சங்கநிதி பத்மநிதி. இந்த ஆவரணத்துல இந்த 6+2 8 தேவதைகள் இருக்கின்றார்கள். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 1வது ஆவரணம் 2வது ஆவரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணீங்க. பின்னால கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, அடுத்த ஸ்லைட். 3வது ஆவரணம் பாத்தீங்கன்னா ஷட்கோணத்தின் இடைவெளி. இந்த ஷட்கோணம் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஷட்கோணம், இங்க ஒரு கோணம், இங்க ஒரு கோணம். சோ இந்த கேப் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தேவதை இருக்காங்க, இங்க ஒரு தேவதை இருக்காங்க, இங்க ஒரு தேவதை இருக்காங்க. சோ இந்த 2 கோணத்துக்கு இடைவெளியில தேவதை இருக்காங்க. யாருன்னா ஹிருதய சக்தி, சிரஸ் சக்தி, சிகா சக்தி, கவச்ச சக்தி, நேத்திர சக்தி, அஸ்திர சக்தி. இந்த 6 வந்துட்டு ஷடங்க தேவதைகள் சொல்லுவாங்க. ஷட் அங்க தேவதை. ஷட் என்றால் 6, அங்கம் என்றால் அங்கம். ஹிருதயம் ஹார்ட், சிரஸ் தலை, சிகா முடி, கவச்சம் என்றால் நமது கவச்சம், நேத்திரம் கண்கள், அஸ்திரம் அஸ்திர சக்தி. ஸோ இந்த 6ம் ஷடங்க தேவதைகள். இந்த ஷடங்க தேவதைகள் இந்த கோணங்களின் மத்தியில் இருக்கிறார்கள். எந்த கேப்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்காங்க. இது 3வது ஆவரணம். 4வது ஆவரணம் அஷ்டதல பத்மம், 8 இதழ். பாருங்க, 8 இதழ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிராமி, மாயேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா பிளஸ் மகாலட்சுமி. இந்த 8 பேரையும் அஷ்ட மாத்துர்கான்னு சொல்லுவோம். இந்த அஷ்ட மாத்துர்கைகள் இந்த 8 இதழ்கள் இருக்காங்க. இதை தவிர சுவாமியோட பீட சக்திகள் சொல்லக்கூடிய தீவிரா, ஜுவாலினி முதலான சக்திகள் இங்கதான் இருக்காங்க. பட் அது மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல சுவாமியோட பீரசக்திகள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக 5வது ஆவரணம். இந்த 5வது ஆவரணம் எனப்படுவது இந்த மேல பூபுரம் இருக்கு இல்லையா, இந்த கேட். இந்த கேட்ல தான் வந்துட்டு 8 பேர் இருக்காங்க. ஏன்னா அஷ்டதிக் பாலர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். இப்படியாக 8 பேர் இருக்காங்க. இந்த 5 ஆவரணம் 5 லெவல் ஆஃப் தேவதைகளை திருப்திப்படுத்திட்டு பூஜித்து இவர்களை கடந்த பிறகு ஒரு அனுமதி பெற்ற பிறகுதான் நாம இந்த நடுல பிந்துன்னு சொல்லக்கூடிய திரிகோண மத்தியத்துல மகா கணபதிய தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த திரிகோணம் சொன்ன இல்லையா, இந்த இடத்துல குருமார்கள் இருக்கிறார்கள். ஓகே, இந்த குருமார்களை குருமண்டலம் சொல்லுவோம். குருமண்டலம்னா ஸ்பேஸ் வேர் த குரு பரம்பரா அவரோட நிலை, அவரோட ஸ்தானம். அப்போ இந்த குரு பரம்பரையை 3ஆக நம்ம பிரிக்கலாம். திவ்ய உகம், மானவ உகம், சித்த உகம் அப்படி பிரிக்கலாம்.
அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லெவல் திவ்யோகம், இந்த இடத்துல விநாயகர், கவீஸ்வரர், விருபாக்ஷர், விஸ்வர், பிரம்மண்யர், நிதீஷர் என்ற 6 குருமார்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக பேக் போங்க. ஓகே, இந்த திவ்யோகம் சொல்லக்கூடிய இவர்களை சித்தாச்சாரியார்கள் என்ற விசேஷ நேம் உண்டு, விசேஷ பேர் உண்டு. இவர்கள் நமது பரமேஷ்டி குருவை பிரதி பலிக்கின்றார்கள். அதாவது பாத்தீங்கன்னா நமது குரு சிவகுரு, குருவோட குரு பரமகுரு, அந்த குருவுக்கும் குரு பரமேஷ்டி குரு, அந்த பரமேஷ்டி குரு தத்துவத்தை இவர்கள் உடையவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தௌகம், இது ஒரு கேட்டகரி. இந்த சித்தௌகத்துல 2 பேர் இருக்காங்க, கஜராதி ராஜர், வரப்பிரசித்தாச்சாரியார். அடுத்து இந்த குருமார்கள் நமது பரமகுரு தத்துவத்தை விளக்குகிறார்கள், சித்தாச்சாரியார்கள் சொல்லுவாங்க. அடுத்ததாக 3rd கேட்டகரி திரிகோணம் குருமண்டலம், இதுக்கு பேரு மானவௌகம். இதை பாத்தீங்கன்னா விஜயர், துர்ஜயர், ஜெயர், துக்காரி, சுகாவகர், பரமாத்மர், சர்வபூதாத்மர், மகானந்தர், பாலச்சந்திரர், சக்யோஜாதர், புத்தர், சூரன், இந்த 12 பேரு குருமார்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் நமது சிவகுரு, நமது குருவின் சுரூபமாக இருக்கின்றார்கள். ஆகையால இந்த 3 மண்டலம், திவ்யோகம், சித்தௌகம், மானவௌகம் என்று சொல்லக்கூடிய 3 மண்டல குரு மண்டல நாதர்கள், குருமார்கள் இந்த இடத்துல ஸ்பெஷலாக வீழ்ச்சி இருக்கிறார்கள். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு மூலியமா தான் நம்ம சுவாமியை அடையணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த குருமண்டலம் இங்க இருக்கின்றது. அப்ப நம்ம மத்தியில கணபதி இருக்கின்றார். ஓகே, நல்லா கவனிக்கணும். இது நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன். கணபதி எந்திரத்துல 5 ஆவரணங்கள் உண்டு. இந்த 5 ஆவரணங்கள் தேவதைகளை கடந்தான் கணபதிக்கு போகணும். அப்ப இருக்கும் பொழுது 1ஆம் ஆவரணம், 2ஆம் ஆவரண தேவதைகள் கணபதிக்கு கணபதி ஆவரணத்துல விசேஷமாக இருக்கிறார்கள். 3ஆவது ஆவரணம் பாருங்க. ஓகே, இப்ப 3ஆவது ஆவரணம், 4ஆவது ஆவரணம், 5ஆம் ஆவரணம், இந்த 3 ஆவரண தேவதைகள் எல்லா சுவாமியோட, முருகனா எடுத்துக்கலாம், சிவனா எடுத்துக்கலாம், அம்பாளா எடுத்துக்கலாம், துர்கையா எடுத்துக்கலாம், எந்த சுவாமியாக இருந்தாலும் இவங்களா காமன் தேவதைகள். எல்லா சுவாமி எந்திரத்திலையும் இந்த தேவதைகள் இருப்பாங்க. ஷடங்க தேவதைகள் இருப்பாங்க, அஷ்டமாத்ருகா இருப்பாங்க, அப்புறமேல அஷ்டதிக் பாலகர் இருப்பாங்க. இதுல காமன் தேவதைகள். 1ஆம் ஆவரணமோ 2ஆம் ஆவரணமோ கணபதிக்குன்னு உள்ள தேவதைகள். அதாவது மகிபதி, ரதிபதி, ஸ்ரீபதி, கிரிஜாபதி, இந்த 4 பேரும் அடுத்த ஆவரணம் 2ஆம் ஆவரணத்தில் இருக்கின்ற இந்த 6 கணேசர்கள் சக்தியோட, இவங்க கணபதிக்குன்னு உள்ள தேவதைகள். கணபதி எந்த மட்டும் இருக்கிற தேவதைகள். அதனாலதான் நான் கவனமா பார்க்க சொன்னேன். இந்த 2 ஆவண தேவதைகள் இம்பார்ட்டன்ட். மற்ற 3 ஆவண தேவதைகள் காமன் தேவதைகள் ஃபார் எவ்ரி ஒன், எல்லா டேட்டியோட எந்திரத்திலும் இருப்பவர்கள். ஓகேங்களா? ஓகே, இதான் கணபதி ஆவரணம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க. கணபதி மூல மந்திரம், அவரோட ஆயுதங்கள், அவரோட ஆவரணம், அதுல தேவதைகள் வந்திருப்பீங்க. அடுத்ததாக போகலாம். பகுதி 3. இப்பதான் நம்ம மகாகணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம் என்ற விஷயத்துக்கு உள்ளுக்கு போக போகின்றோம். ஐ ஹோப் பகுதி 1, பகுதி 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க 2 பகுதியும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தர்ப்பணம் என்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா எவிடன்ஸ். இந்த தர்ப்பணம் கணபதிக்கு பிரியமானது, கணபதிக்கு இந்த தர்ப்பணம் என்பது ரொம்ப பிடிக்கும் என்பதற்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, பிருஹன் நாரதீய புராணத்துல பூர்வ பாகத்துல 76வது சாப்டர்ல கணேஷஸ் தர்ப்பண பிரியஹா என்ற வார்த்தை வருகின்றது. இதுதான் எவிடன்ஸ். என்ன ஸ்லோகம் எப்படி வருதுன்னா, தீபப்பிரிய கார்த்த வீரியோ மார்த்தாண்டோ நதி வல்லபா. தீபப்பிரிய கார்த்த வீரியர் என்றால்
கார்த்த வீரியார்ஜுனனுக்கு தீபம் என்றால் பிரியமா. அவருக்கு தீபம் ஏற்றி வைத்தால் கார்த்த வீரியார்ஜுனர் சந்தோஷம் அடைவார். மார்த்தாண்டோ நதி வல்லபா. மார்த்தாண்டோ என்றால் சூரியன். சூரியனுக்கு நதியில நின்று கை நிறைய தண்ணீர் ஏந்தி அர்க்கியம் விடுறோம் இல்லையா, அது சூரியனுக்கு பிடிச்சத. சூரியனை திருப்திப்படுத்துறதுக்கு நதியில நின்று அர்க்கியம் விடுறது ரொம்ப விசேஷம். ஸ்துதி பிரியோ மகாவிஷ்ணூர். மகாவிஷ்ணுக்கு ஸ்துதி பாடல் பாடுவது என்றால் அவர் ரொம்ப இஷ்டமா. கணேஷஸ் தர்ப்பண பிரியாகா. கணபதிக்கு தர்ப்பணம் என்றால் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி துர்கார்ச்சன பிரியா. துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வது துர்க்கைக்கு பிடிக்குமாம். நூனம் அபிஷேக பிரியா சிவாகா. சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர்னு பேரு. அவருக்கு அபிஷேகம் பண்றது அவளை பிடிக்குமா. தஸ்மா தேஷாம் பிரதோஷ விதாஜத் தத் தத் ஆதரார். அதாவது இந்த தேவதைகளை இப்படி சொன்ன விஷயங்கள் மூலியமாக ஆராதித்தால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ கார்த்திகை வீரார்ஜுனருக்கு தீபம், சூரியனுக்கு நதியில அர்க்கியம், மகாவிஷ்ணுக்கு ஸ்துதி பாடுவது, துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வது, சிவனுக்கு அபிஷேகம் செய்வது எப்படி பிரீதி அளிக்குமோ அதே போல கணபதிக்கு தர்ப்பணம் செய்வதால் பிரீதி. இதான் எவிடன்ஸ். கணேஷஸ் தர்ப்பண பிரியா. அடுத்ததாக இப்போ நம்ம டாபிக் வரலாம். மகா கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம். ஓகே, நீங்க பகுதி 1ஐயும் பகுதி 2ஐயும் நாம் இங்க கனெக்ட் பண்ண போறோம். கணபதி மூலமந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாஹா. இந்த கணபதி மூல மந்திரத்தை 12 முறை தர்ப்பணம் பண்ணும். ஸ்வா சொல்லிட்டு மகாகணபதியும் தர்ப்பயாமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணபதி மூல மந்திரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அக்ஷரத்தையும் கூறி பார்க்கும் பொழுது முதல் என்ன வருது, ஓம் வருது இல்லையா, ஓம் மகாகணபதி தர்ப்பயாமி 4 தடவை, ஓம் மகாகணபதி தர்ப்பயாமி, ஓம் மகாகணபதி தர்ப்ப அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு அக்ஷரத்தையும் 4 தடவை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் மகாகணபதி தர்ப்பயாமி, ஓம் ஸ்ரீம் அப்படி சொல்லிட்டு சொல்லணும். இந்த இடையில் மூல மந்திரம் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு இடையில 4 தடவை மூல மந்திரம் சொல்லணும். எப்படின்னா முதல்ல ஓம் சொன்னோம் இல்லையா, ஓம் மகாகணபதி தர்ப்பயாமி 4 தடவை சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் அந்த ஃபுல் மந்திரத்தையே சொல்லணும் 4 தடவை. அப்புறம் ஸ்ரீம் 4 தடவை சொல்லணும். அப்புறம் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் ஃபுல்லா 4 தடவை சொல்லணும். அப்புறம் க்ளீம் சொல்லணும். அப்புறம் மூல மந்திரம். ஸோ இப்படி ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு இடையில மூல மந்திரம் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா அதுவும் 28 தடவை, 28 அக்ஷரம், ஒவ்வொரு அக்ஷரம் நடுவில் 28 தடவை மூல மந்திரம். ஸோ இங்க 112 தடவை, 112 தடவை வந்துருது. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கணபதி அக்ஷரம் 28 அக்ஷரத்தையும் 28 தடவை மூல மந்திரத்தை தர்ப்பணம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் ஆவரண தேவதைகளுக்கு தர்ப்பணம். இது எப்படி பாத்தீங்கன்னா 26 ஆவரண தேவதைகள். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, மகிபதி, மகிக்கு 1, மகிபதிக்கு 1. அப்ப கிரிஜாபதி அங்க 2, ரதிபதி அங்க 4. அப்புறம் வந்துட்டு மகிபதி இந்த மாதிரி வந்துட்டு அங்க ஒரு 2, 8 வந்துருது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கணபதி கம் என்ற பீஜம், மாதுளை பழமும் உடைந்த தந்தம், மகாகணபதி சித்தலட்சுமி சமேத, அப்ப மகாகணபதி மகாலட்சுமி. ஸோ அங்க 2, ஸோ இங்கே 10 வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ருத்தி ஆமோத கணபதி, அந்த 6 கணேசர்கள் சொன்ன இல்லையா, அந்த 6 கணேசர்கள் அவர்களுக்கும் அவர்களின் சக்தி அங்கே 12, 6 6 12. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கநிதி வசுதாரா, பத்மநிதி திராவிணி, இப்படி இருக்கு இல்லையா, இங்க 4. இப்படியாக கணபதியோட ஆவரண தேவதைகள் நான் சொன்ன 1 2 ஆவரணம் தான், 3 4 5 ஆவரண தேவதைகள் தர்ப்பணம் கிடையாது. ஆனா அவங்க வந்து காமன் தேவதைகள். இந்த முதல் 2 ஆவரணம் தான் கணபதிக்குன்னு உள்ள தேவதைகள். அப்போ இந்த ஆவரண தேவதைகள் சொன்ன இல்லையா, லிஸ்ட் போட்டோம் இல்லையா, அவர்களுக்கு தனித்தனியாக தர்ப்பணம் 26 தடவை 4 தடவை சொல்லணும். இப்போ அப்படின்னா ரஹீம் கணபதியும் தர்ப்பயாமி, ரதி அப்படி 4 தடவை சொல்லணும். அப்புறம் ரதிபதி 4 தடவை வரணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடையில
ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு ஆவரணம் சொல்லும் பொழுது இடையில மூலமந்திரம் எப்படி அக்ஷரத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி இதுல மூலமந்திரம் வரும். ஸோ இதுல 26 தேவதைகள்னா 26 மூலமந்திரம். பாத்தீங்கன்னா இங்க 12 தடவை, இங்க 112 தடவை, இங்க 112 தடவை, 104 104 டோட்டலாக கணக்கு பண்ணீங்கன்னா 444 ஆவருத்தி தர்ப்பணம் வரும். டோட்டலா பண்ணீங்கன்னா 444 வரும். அது பேர் தான் சதுராவர்த்தி தர்ப்பணம். சதுர் ஆவர்த்தி, ஒவ்வொரு அக்ஷரத்தையும் சதுர் 4 தடவை ஆவர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் மூல மந்திரத்தை சதுர் 4 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆவரண தேவதையும் 4 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் மூல மந்திரம் 4 தடவை பண்ணணும். 4 செய்து டோட்டலா பாத்தீங்கன்னா 4 வரும். சதுராவர்த்தி தர்ப்பணம் 444. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, கணபதி மூல மந்திரத்தை குருமுகமா உபதேசம் வாங்கிட்டு அத கூட 4,44,444 தடவை ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணணும். இதை பண்ணாதான் கணபதி மந்திர சித்தி. என் குருநாதர் சொல்லுவார், இத்தனை ஜபம் பண்ணின பிறகுதான் ஒரு உபாசகனுக்கு ஹோம கரண்டியை பிடிக்கின்ற தகுதி வருகின்றதாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு விசேஷம். அடுத்ததாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்முறை பார்க்கலாம். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. நான் வந்துட்டு வேர்பலா சொன்னேன் இல்லையா, வேர்பலா சொன்னேன். இப்ப வந்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கீழே ஓகே, நம்ம சொன்னேன் கணபதி மூல மந்திரத்தை 12 தடவை சொல்லணும். சொல்லிட்டு சித்திலட்சுமி சமேத ஸ்ரீ மகாகணம் தர்ப்பயாமி 12 தடவை வந்துருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமிரின் வந்து முன்னுக்கு சேர்க்க வேண்டிய அக்ஷரங்கள் அது விட்டுருவோம். ஓம் ஸ்வாஹா ஸ்ரீ மகாகணபதியும் தர்ப்பயாமி 4 தடவை. ஓம் சொன்ன பிறகு மூலமந்திரம் சொல்லணும், 4 தடவை சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்வாஹா தர்ப்பயாமி 4 தடவை. அப்புறம் மூலமந்திரம் 4 தடவை சொல்லணும். அப்படியே ஹ்ரீம், அப்படியே மூலமந்திரம். ஓகே, அடுத்த பேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளீம் சுவாகா 4 தடவை மூலமந்திரம், க்ளௌம் சுவாகா அப்புறம் மூலமந்திரம். இப்படியாக 28 அக்ஷரங்கள் முடியணும். முடிந்த பிறகு பார்த்தீங்களா? ஓகே, ஓகே, அடுத்த பேஜ், அடுத்த ஸ்லைட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வாம் ஹாம் ஸ்வாஹா ஹாம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணபதி மூலமந்திர தர்ப்பணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரண தேவதை ஸ்ரீயம், ஸ்ரீபதி ஸ்ரீயம் ஸ்வாஹா மூலமந்திரம், ஸ்ரீபதிம் ஸ்வாஹா மூலமந்திரம், கிரிஜாம் ஸ்வாஹா மூலமந்திரம், கிரிஜாபதிம் ஸ்வாஹா மூலமந்திரம். அப்படியாக ஆவரண தேவதைகள் கடைசி வரைக்கும் போகும். அடுத்த பேஜ் போங்க, கீழே போங்க. பார்த்தீங்கன்னா சமுர்தீம், பிரமோதர், காந்தீம், சுமுகர் தேவதை சொன்ன இல்லையா, அத்தனை தேவதைகளுக்கும் தர்ப்பணம் கடைசி வரைக்கும். வசுதாரம் மூலமந்திரம் சங்கநிதி, வசுமதி மூலமந்திரம் பத்மநிதி. இப்படியாக பத்மநிதி வரைக்கும் 109 தர்ப்பணங்கள் டோட்டலா 4. ஸோ இதெல்லாம் டோட்டலா செஞ்சு முடிக்க 444 தர்ப்பணம் ஆகும். அதுதான் மகாகணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம். இதை பார்க்க ஒரு ரொம்ப பெரிய டாபிக்கா இருக்கும். ஆனா நீ டெய்லி பண்ண 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 ரொம்ப ஈஸியா வந்துடும். கணபதி கணேசஸ் தர்ப்பண பிரியாகா. ஸோ மூல மந்திரங்களை பிரித்து ஆவரண தேவதைகளை சேர்த்து தர்ப்பணம் பண்ணும். இதுதான் இந்த தர்ப்பணம். அவ்வளவு விசேஷம், அவ்வளவு மகிமை வாய்ந்தது, அவ்வளவு மகிமை இந்த தர்ப்பணம். அடுத்த சிலை பகுதி 4 பலன். இந்த தர்ப்பணம் பண்ண என்ன பலன்? அடுத்த சிலை. ஆதிசங்கரர் தனது பிரபஞ்சசாரம் என்ற நூல்ல இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பலம் புஷ்டிர் மகத்யஷா கவித்வம் புக்தி முக்தி ச சதுராவர்த்தி தர்ப்பணாது அப்படி சொல்றார். என்ன அர்த்தம் வாங்க பார்க்கலாம். ஆயுர் என்ன கிடைக்குமா இந்த தர்ப்பணம் பண்றதுனால? நீண்ட ஆயுள் கிடைக்கும்.
ஆரோக்கியம், நல்ல உடல் நலம் கிடைக்கும். ஐஸ்வர்யம், தர்ம வழியில் சேர்கின்ற செல்வம். அதாவது பாவ வழியில சேர்கின்ற செல்வம் கிடையாது. தர்மத்தின் வழி நின்று அதன் மூலம் சம்பாதிக்கின்ற செல்வம், அது மூலம் வருகின்ற செல்வம் ஐஸ்வர்யம். பலம், வலிமை, புஷ்டி, நீடித்த மேன்மை. அதாவது இந்த மேன்மை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும், வரும். அந்த மாதிரி இல்லாம நீடித்த மேன்மை, எப்பொழுதுமே டாப்ல இருக்க வைக்கும். புஷ்டி. மகத் யசஸ், மகத்னா பெருசு, யசஸ்னா பெயர் புகழ். அப்ப மகத் யசஸ்னா பெரும் பெயர், பெரும் புகழ், புகழின் உச்சிக்கே கொண்டு சேர்த்து விடும் இந்த தர்ப்பணம். அடுத்து கவித்துவம். இந்த கவித்துவம் என்பது ஒன்று கவி இயற்றுகின்ற திறனை கொடுக்கும். அப்படி நம்ம பெரிய கான்டெக்ட்ல பார்த்தோம்னா இலக்கிய திறன். இலக்கியம் என்றால் லிட்ரேச்சர், உங்களுக்கு அந்த இலக்கிய திறன் கிடைக்கும். புக்தி, புக்தி என்றால் சௌபாக்கியம், இம்மையில் சகல சௌபாக்கியம். இம்மை என்றால் இந்த லோகம், வேர்ட்லி லைஃப், மெட்டீரியல் லைஃப். இந்த லைஃப்லயும் புக்தி சௌபாகியத்தை கொடுக்கும். அடுத்து முக்தி, மறுமை. மறுமை என்றால் அஹேராட், அதாவது நம்ம உடல் வாழ்க்கை முடிந்த பிறகு, உலக வாழ்க்கை முடிந்த பிறகு, மரணம் அடைந்த பிறகு மறுமையில் வீடு பேரு, மோட்சம் கொடுக்கும். இந்த 9 செல்வங்களை சதுராவர்த்தி தர்ப்பணம் செய்வதனால் அடைவார்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆதிசங்கரே சொல்லியிருக்கின்ற. ஸ்லோகத்துக்கு போங்க. ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பலம் புஷ்டிர் மகத் யசஹா கவித்வம் புக்தி முக்தி ச சதுராவர்த்தி தர்ப்பணாது. ஆதிசங்கரர் பிரபஞ்ச சாஸ்திர சொல்லியிருக்கார். அடுத்தது, ஆகையினால இந்த கணபதி தர்ப்பணத்தை குரு மூலமாக மூல மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு 4 லட்சம் ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு, இந்த ஜபத்தை பண்ணின பிறகு சதுராவர்த்தி தர்ப்பணத்தை குருவின் அனுமதியின் பேர்ல நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த விஷயம் 9 பலன் மட்டும் கிடையாது, மகா கணபதியோட பரிபூர்ண கிருபாகடாட்சமும் வந்து கிடைக்கும். இந்த கணபதியானவர் எல்லா விஷயத்திலையும் விக்னங்களை அகற்றி ஜெயத்தை கொடுத்து விடுவார். இந்த கணபதி தர்ப்பணம் அப்படிப்பட்ட இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த தர்ப்பணம் நீங்க பாத்தீங்களே, நான் விளக்க சொல்லியிருக்கேன் எப்படி அந்த மந்திரத்தை பிரிச்சிருக்காங்க, அது எப்படி செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டு. அந்த எப்படி செய்வது என்பது கூட நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க முறைப்படி படிச்சீங்கன்னா அதெல்லாம் எப்படி அந்த தீர்த்தத்துல கங்கை ஆவானம் பண்ணணும், அந்த தீர்த்தத்துல வந்துட்டு மந்திரமயமா ஆக்கணும், அப்புறம் ஞாசம் பண்ணணும், தியானம் சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ண, அந்த தீர்த்தத்துல தர்ப்பணம் பண்ணணும். வெத்திலையோ அருகம்புள்ளையோ சேர்த்து அதன் மூலியமாக கணபதி விக்கிரகத்திலேயோ கணபதி யந்திரத்திலேயோ சில சம்பிரதாயங்கள்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலேயோ இந்த தர்ப்பணம் பண்ணணும் அப்படி விதி இருக்கின்றது. அப்படி பண்ணுகின்ற தர்ப்பணத்தால் மகா கணேச தர்ப்பண பிரியா இல்லையா, மகாகணபதி சந்தோஷம் அடைகின்றார். நமக்கு இந்த 9 பலனை கொடுக்கின்றார். இந்த 9 பலன்களை தவிர்த்து 10ஆவதாக அவரே வந்து அமைகின்றார் அப்படி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக அது மட்டும் இல்லாம ஸ்லோகம் சாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கணபதி தர்ப்பணத்தை பண்றதுனால கணபதி அதிகமான பிரீதி அடைகின்றார். அது மட்டும் இல்லாம அந்த உபாசகனின், கணபதி பக்தனின் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து விதமான தடங்கல்களை நீக்குகின்றார். அது மட்டும் இல்ல, ஒரு உபாசகன் இந்த தர்ப்பணத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவரோட மூலாதாரம் இருக்கு இல்லையா, யோக சாஸ்திரத்துல மூலாதாரம் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரத்துல இருக்கின்ற அந்த விஷயம், அந்த சக்தி எழுப்பப்பட்டு அதிகமான சித்திகள், அனிமாதி அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த தர்ப்பணத்தை பண்றதுனால நமது பாடியில ரிதமிக் பேலன்ஸ் எல்லாமே சீராக அமைகின்றது. அது மட்டும் இல்லாம அந்த சீராக அமைவதனால் புத்தி தெளிகின்றது, தேகம் சீராக இருக்கின்றது. மேன்மேலும் உபாசனையில முன்னுக்கு போறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அது தயார் செய்கின்றது. தர்ப்பணம் பண்ணுவதால் இது அத்தனை நடக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த தர்ப்பணத்தை பண்ணுவதால் நமக்கு வந்து நிறைய கத்துக்கணும், தேடணும், அந்த தேடல் உணர்வு வந்துட்டு அதிகமாக வரும்.
அப்ப என்ன பண்ணுவோம், நமது முயற்சியுடனோ அல்லது முயற்சி இன்றியோ நமது இந்த சாஸ்திரங்கள், உபாசனை ரகசியங்கள், மந்திர தத்துவார்த்தங்கள் நம்ம நோக்கி போவோம். அது அத்தனையும் நம்ம நோக்கி வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தர்ப்பணம் செய்து விடும். இந்த இப்பேற்பட்ட மகிமை வாங்கிய சதுர தர்ப்பணம் எதுல இருக்குன்னா, ஸ்ரீவித்யா உபாசனை என்று சொல்லக்கூடிய அம்பிகை உபாசனையில பரசுராம கல்பசூத்திரம் என்ற நூல் இருக்கின்றது. அதுதான் இப்ப இருக்கிற ஸ்ரீவித்யா உபாசனைகளுக்கு ஆதார நூல். அதுல வந்து இந்த கணபதி தர்ப்பணம் பத்தி விசேஷமாக பிரஸ்தாபிக்கப்படுகின்றது, விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எங்க இருக்கு தர்ப்பணம்? பரசுராம கல்பசூத்திரத்தில் இருக்கின்றது. அப்படின்ற மகிமை வாய்ந்தது. இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல என்ன பலசுருதியில இந்த பலன்ல என்ன சொல்லி இருக்குன்னா, எவன் ஒருவன், எந்த உபாசகன் இந்த தர்ப்பணத்தை ஒரு மண்டலம், அதாவது 40 நாள் ஓ 41 நாள் ஓ 44 நாள், இந்த கணக்கு we can choose either one. இந்த 40 41 44 இதை தொடர்ந்து இந்த தர்ப்பணத்தை செய்து வந்து கொண்டிருந்தால் கணபதிக்கு அதிக பிரீதமாகி நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுப்பார். இது சத்தியம். அனுபவசாலிகள் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதான் எவிடன்ஸ். நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க, அனுபவம் இருக்கின்றது. 44 நாள் தொடர்ந்து செய்தால் அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேறும். அடுத்தது இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம இது முடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பகுதி 4 மகாகணபதி, பகுதி 4ல அடுத்த செக்ஷன் மகாகணபதி சதுர தர்ப்பணத்துல அனுபவமும் அற்புதமும். அது பாத்தீங்கன்னா முதல்ல அற்புதம் என்னன்னு பார்க்கலாம். சென்னையில மத்திய அடையாறுல மத்திய கைலாஷ் என்ற ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்துல 90ஸ்ல வந்துட்டு ஒரு கணபதியை பிரதிஷ்டை பண்றாங்க. அதாவது ஆத்யந்த பிரபு, ஆதி அந்த பிரபு. ஆதி என்றால் கணபதி, அந்தம் என்றால் ஹனுமான், பிரபு ஒரு சேர இருக்கின்ற உருவம். பிள்ளையார் பிடிக்க குரங்காய் போனதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அது அர்த்தம் வந்துட்டு வேற கிடையாது. ஒண்ணு என்னன்னா, பிள்ளையார் பிடிக்க முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணணும். ஒரு உற்சவம் செய்யும் பொழுது குரங்காய் முடிந்தது என்றால் உற்சவ முடிவில ஆஞ்சநேய பூஜை பண்ண வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. ஆதி கணபதி, அந்தம் ஹனுமான், ஆத்யந்த பிரபு. இந்த 2 மூர்த்தியையும் ஒரு சேர வடிவமைக்கிறாங்க. இதுல சாஸ்திர சம்மதம் உண்டு, சாஸ்திர விரோதம் கிடையாது, சாஸ்திர சம்மதம் உண்டு. அப்ப அந்த கோயில்ல இந்த கணபதியை பிரதிஷ்டை பண்ண போறாங்க ஏர்லி 90ஸ்ல. அப்படி பண்ணும் பொழுது அந்த கோயில் நிர்வாகி ஸ்ரீ ஐயங்கார் என்பவர் பேரு. அவர் என்ன பண்றாருன்னா, புவனேஸ்வரி சுவாமிகள், அதாவது என் குருநாதரோட குருநாதர் பரமகுரு வந்துட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில வந்துட்டு வசதிகள் அவங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ ஐயங்கார் சொல்றார், கோயில்ல யாகசாலை கிடையாது, யாக குண்டம் கிடையாது, ஆனா கும்பாபிஷேகம் மட்டும் நடத்தணும். உடனே எனது குருநாதர் பரத்வாஜ் சுவாமிகள் சொல்றார், அது எப்படி சாத்தியம்? யாகம் வளர்க்காம, ஹோமகுண்டம் இல்லாம, யாகசாலை இல்லாம எப்படி பண்றது? அது சாஸ்திர விரோதம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இது சாஸ்திர விரோதமே கிடையாது. ஏனென்றால் புவனேஸ்வரி சுவாமிகள் 50 வருட காலமாக நித்தமும் ஒரு நாள் கூட தவறாம சதுராவர்த்தி தர்ப்பணம் பண்ணிண்டு வரார். அந்த தீர்த்தம் மகா தீர்த்தம், மகிமை பொருந்திய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை புனித கலசங்களில் சேர்த்து நிரப்பி அதற்கு பூஜை செய்து அந்த தீர்த்தத்தால் கும்பாபிஷேகம் பண்ணிவிடுங்கள் அப்படி சொல்றார். இது தெரிஞ்சுக்கணும், கணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம் தீர்த்தம் எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது. ஒரு ஹோமமே வளர்க்காம சுவாமி கும்பாபிஷேகம் பண்ண முடியும், பண்ணக்கூடிய அந்த விஷயம், அற்புதம், அந்த சக்தி அந்த தீர்த்தத்துக்கு உண்டு என்று ப்ரூஃப் பண்றாங்க. அப்ப சுவாமி கேட்கிறார், ஓகே நீங்க சொல்றது சரிதான், நான் ஒத்துக்கிறேன், அந்த தீர்த்தம் என்பது அவ்வளவு பவர்ஃபுல், அது வந்து நம்ம வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாம், தப்பு கிடையாது, சாஸ்திர விரோதம் இல்லை, ஒத்துக்கிறார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறார், சரி இப்படி பண்ணலாம்னு சொல்றீங்களே, நாங்க ஒத்துக்கிறோம், இந்த தீர்த்தம் வச்சே நான் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம், ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இதை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா, குறை சொல்ல மாட்டாங்களா என்று சுவாமி கேட்கும் பொழுது இந்த ஸ்ரீ ஐயங்கார் சொல்றார், சதுராவர்த்தி தர்ப்பண தீர்த்தம் வரும் பொழுது
அங்கு தடையாக யார் இருப்பார், எவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். அவ்வளவு நம்பிக்கை அந்த தீர்த்தம் மேல. கணபதி தானே வருகின்றார். கணபதி யார்? விக்னேஷ இஷ்டார்த்ததா, விக்னங்களை நிவர்த்தி பண்ணுபவர். கணபதி தீர்த்தம் வருகின்ற பொழுது யார் குறை சொல்வார், யார் தடையாக இருப்பார், ஒன்றும் நடக்காது, நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்றார். அப்பேற்பட்ட அந்த பக்தருக்கு உள்ள மனத்திடம், வைராக்கியம், அந்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கை. அப்ப புவனேஸ்வரி சுவாமிகளும் பரத்வாஜ் சுவாமிகளும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை, ஆத்யந்து பிரபு கும்பாபிஷேகத்தை சதுராவர்த்தி தர்ப்பண தீர்த்தத்தை வச்சுதான் நடத்தினாங்க. அப்படி நினைச்சுக்கோங்க, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தையே இந்த தீர்த்தம் நடத்தி வைக்கிறது என்றால் இந்த சதுராவர்த்தி தர்ப்பணம் எப்பேற்பட்ட மகிமை பொருந்தியது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்தது சதுராவர்த்தி தர்ப்பணம். அடுத்தது எனது அனுபவம். இந்த படத்துல இருக்கிறது எனது குருநாதர் பரத்வாஜ் சுவாமிகள். நாங்க வந்துட்டு 17 வயசுல, 20 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசுல தீட்சை வாங்க போயிருந்தோம். ஸ்ரீவித்யா தீட்சை வாங்க போயிருந்தோம். நீங்க அடுத்த போட்டோ போடலாம். தீட்சை வாங்க போகும் பொழுது ஸ்ரீவித்யா முறைப்படி தீட்சை எப்படி நடக்கும்னா, கும்பத்துல அம்பாள் ஆவானம் பண்ணி பூஜை பண்ணி அந்த உபாசகனுக்கு அந்த கும்ப தீர்த்த அபிஷேகம் பண்ணி உபேசம் மந்திரோபேசம் நடக்கும். அது வந்துட்டு ஒரு ஜெனரலா இருக்கின்ற ஒரு நார்மல் பிராக்டிஸ். நாங்க போகும் பொழுது குருநாதர் அவர் முன்னுக்கு எங்களெல்லாம் உட்கார வச்சார். வச்சுட்டு இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டுட்டு இந்த 3 பசங்களுக்கும் சதுராவர்த்தி தர்ப்பண தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆசிரமத்துல குருநாதர் சதுராவர்த்தி தர்ப்பணத்தை கங்கா ஜலத்துல தான் பண்ணுவார். நார்மல் டேப் வாட்டர்ல பண்றது கிடையாது. கங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஜலத்துல புண்ணிய தீர்த்தத்தை தான் தர்ப்பணமே நடக்கும் டெய்லி, வித்வுட் மிஸ்ஸிங் அ டே. அப்ப எங்களுக்கு கும்பஸ்தாபனம் பண்ணி அம்பாள் பூஜை நடக்கல. எங்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இன்னொரு சிஷ்யர் வந்தார் இல்லையா, தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த சதுராவர்த்தி தர்ப்பணம் பண்ண அந்த அண்டால அதுல வந்துட்டு வாசனை திரவியங்கள் கலந்த கங்கா ஜலம், அருகுப்புல்லாம் இருக்கு. அந்த மிகப்பெரிய மகா தீர்த்தத்தாலேயே எங்க 3 பேருக்கும் அபிஷேகம் நடந்தது. அந்த அபிஷேகம் நடந்த பிறகு புது துணி வேஷ்டி கட்டிண்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தீட்சையே கிடைத்தது. இது பர்சனல் அனுபவம். இந்த சதுராவர்த்தி தர்ப்பண தீர்த்தம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதுலயும் கங்கா ஜலத்துல பண்ணின தர்ப்பண தீர்த்தம். அப்போ அந்த தீர்த்தமே எங்களுக்கு தீட்சா தீர்த்தமாக அமைந்தது. அப்பேற்பட்ட ஒரு மகா பாக்கியம் மகாகணபதியானவர் எங்களுக்கு அருள் இருந்தார். அதான் சொல்றேன், இது பர்சனல் அனுபவம். ஆகையினால இந்த மகாகணபதி தர்ப்பணம் என்பது அதி 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 அற்புதமான ஒரு விஷயம். இதை செய்வதனால், செய்யும் பொழுதே அவங்க வைப்ரேஷன் உடம்புல தெரியும், இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தெரியும். அப்பேற்பட்ட விஷயம். இதனோட இந்த டாபிக் மகாகணபதி சதுராவர்த்தி தர்ப்பணம் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்கின்றேன். ஜெய் கணேஷா. ஓகே, அடுத்த இது போலாம். அடுத்ததாக இனி வரும் ஒன் ஆஃப் த வீக் வாரங்களை வந்துட்டு வாஞ்சா கல்ப கணபதி என்ற டாபிக் வந்து நம்ம பேசுறோம். டேட் வந்து பின்னால் அறிவிக்கப்படும், எந்த வாரம்னு பின்னால் அறிவிக்கப்படும். நன்றி. ஆக மகா கணபதியின் மூல மந்திரம் பஞ்சாவரணம், சதுராவர்த்தி தர்ப்பணம், அதனுடைய பலன்களோடு தனது அனுபவங்களையும் நவீன்ஜி பகிர்ந்திருக்காரு. எளிய முறையில அந்த விளக்கங்களை எடுத்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜி. இந்த வாய்ப்பையும் இந்த பகிர்ந்து கொண்ட விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு அருள்வாளித்த விநாயகருக்கும் நம்ம நன்றி மலர்களை சமர்ப்பித்து கேள்வி பதில் அங்கத்துக்கு போகலாம். ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இருக்கா? கேளுங்க கிருபாஜி. நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமாத்ரே நமஹ. சுவாமி நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ.
ஓகே சாமி. சாமி, இப்ப பொதுவா என்ன கேள்வி வரும் அப்படின்ற ஒரு பட்சத்துல கேட்கிறேன். ஸோ, இந்த தர்ப்பணத்த வந்து அதாவது கணபதி தர்ப்பணத்த வந்து இன்னார் தான் பண்ணணும். அதுன்னு ஏதாச்சும் விதிமுறைகள் உண்டா? அதாவது இந்த மனநிலையில இருக்கிறவங்க தான் இத வந்து எலிஜிபிள் அ ஆவாங்க. இது செய்யறதுக்கு அவங்க தகுதி பெறுறாங்க. அப்படின்னு ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. ஒரு சிறந்த கேள்வி. கணபதி தர்ப்பணத்தை இன்னார் தான் பண்ணினோம் என்ற வந்துட்டு ஒரு ஒரு வரம்பு கிடையாது. அது ஆண் தான் பண்ணணும், பெண்கள் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆணும் பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம். அப்ப நீங்க கேட்ட கேள்வி மனநிலை சொன்னீங்க இல்லையா? அதாவது இந்த மனநிலை இதை தான் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஆமா லெவல் சாமி. நம்ம கிராஸ் பண்ண பிறகுதான் பண்ண முடியுமான்னு கேட்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, இந்த தர்ப்பணத்தை பண்ணுவதால் நமக்கு அது சரியான மனநிலை கணபதி கொடுத்து விடுவார். மனநிலை வந்த பிறகுதான் தர்ப்பணம் கிடையாது. தர்ப்பணம் பண்ணுவதால் அந்த மனநிலை நமக்கு வந்துவிடும். ஆகையினால நம்ம எந்த ஒரு கேட்டகரி ஆஃப் லைஃப்ல நம்ம இருக்கலாம், நம்ம எந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நம்ம இருக்கலாம். நம்ம வந்து ஆன்மீகத்துல எந்த ஒரு லெவலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கலாம், செகண்ட் ஸ்டெப்ல இருக்கலாம், இல்லைன்னா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம். அனைவருக்கும் இந்த தர்ப்பணம் பண்ணலாம். இப்ப என்னன்னா, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு உபதேசம். அதான் இம்பார்ட்டன்ட். அந்த குரு உபதேசத்துல முதல்ல பண்ணி வைக்கப்படுவது கணபதி தான். அப்ப இந்த கணபதி மந்திரத்தை குரு மூலியமாக உபதேசம் வாங்கின பிறகு, நான் சொன்ன மாதிரி ஜபம் 4 லட்சம் ஜபம் பண்ணின பிறகு தான் இந்த தர்ப்பணம் பண்ணுகின்ற ஒரு தகுதி வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ரிக்வயர்மெண்ட், அதோட தகுதி. கேட்ட கேள்விக்கு ரிக்வயர்மெண்ட். அதை பண்ணிட்டா நீங்க குரு அனுமதி வாங்கின பிறகு, அவர் அனுமதித்த பிறகு தர்ப்பணம் செய்யலாம், டெய்லியும் பண்ணலாம். இதை பண்ண 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 நீங்க கேட்டீங்க இல்லையா, இது ஒரு மனநிலை வந்த பிறகுதான் பண்ணணுமா? கிடையாது. இதை பண்ண 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 அந்த மனநிலை அற்புதமான, அந்த கணபதி மனசு ஃபுல்லா நிரம்பி இருக்கின்ற அந்த மனநிலை, ஆன்மீகத்துல முன்னுக்கு கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தானாக அமைந்துவிடும். இப்ப நமக்கு என்னன்னா we have to start. அதான் மேட்ரு. ஓகேங்களா? அருமை சுவாமி, அருமை சுவாமி. ரொம்ப நன்றி சுவாமி. எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த கிளாஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எதுவும் தயங்காதீங்க. ஆனா முக்கியம் குருமுகமாக அதை பெற்றுக்கொண்டு, அதாவது குருமுகமாக மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டு இது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சுவாமி சொன்ன மாதிரி எந்த மனநிலையினாலும் இருக்கலாம். அது ஸ்டார்ட் பண்றதுதான். குருமுகமாக ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தர்ப்பணம் அவரு அனுமதி கொடுத்த பிறகு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப விசேஷம். ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி. கேளுங்க ஐயா. கதிரேசன். நவீன் சுவாமி, சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இப்போ விநாயகர் தர்ப்பணம் வந்து கொடுக்கை விசேஷ காலகட்டத்தில் மட்டும் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்குமாம், அல்லது அதை தவிர்த்து வேறு ஏதாவது நாளில் செய்தால் கூட அது மிகவும் உகந்த நாளாக இருக்குமா என்றுதான் எனக்கான கேள்விங்க ஐயா. ஓகே, நாம சொன்ன மாதிரி கணபதி தர்ப்பணத்தை ஒரு குறிப்பிட்ட சங்கல்பம், உறுதிமொழி நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா 44 நாட்கள் தொடர்ந்து செய்வது வந்துட்டு விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. அது வந்துட்டு ஃபார் அ ஃபோக்கஸ் டிட்டர்மின் ஒரு ரீசனுக்காக, இல்லைன்னா கணபதி பிரீதிகள் செய்யலாம். இதை தவிர்த்து வியாழக்கிழமைகளிலும், இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை விடியல் காலை, அதாவது கணபதி தர்ப்பணம் வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு செய்யறது சால சிறந்தது. அப்ப வெள்ளிக்கிழமை விடிய காலையிலே செய்வது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை செய்வது விசேஷம். சதுர்த்தி திதியில் செய்வது விசேஷம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல வந்து விசேஷ நாட்கள் செய்யலாம். உங்களுக்கு டெய்லி செய்யறதுக்கான அந்த அவகாசம் இருந்தால், அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்க டெய்லியும் செய்யலாம். டெய்லி செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் சொன்னேன் இல்லையா, எனது பரமகுருவானவர் 50 வருஷமாக நித்தமும் இந்த தர்ப்பணம் செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு, உபாசக ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவரும் நித்தியமாக செய்கின்றார். நித்தியமாகவும் செய்யலாம், விசேஷ காலங்களில் கணபதிக்கு உகந்த நாட்களையும் செய்யலாம். அருமை ஐயா, அருமை. நன்றி. நன்றி. நவீன்ஜி, நமக்கு சேட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த மூல மந்திரத்தை குருமுகமாக வாங்கி செய்யறதுதான் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படி குருமுகமாக இந்த மந்திரம் கிடைக்காத பட்சத்துல வேற வழிகள்ல இந்த மந்திரத்தை கேட்கிறது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. கேட்கிறதா இல்ல ஜபிக்கிறதா? கேட்கிறது.
ஓகே, நான் சொன்ன மாதிரி கணபதி கணபதி மந்திரம் கிடையாது, எந்த மந்திரமாக இருந்தாலும் இப்ப ஓம் கம் கணபதே நமஹா அது எல்லாரும் சொல்லலாம். இப்ப ஸ்ரீம் ரீம் கிளீம் அதெல்லாம் வந்துட்டு மந்திர அக்ஷரங்கள் பீஜாட்சரங்களின் கூட்டம். இது ஏன் குருமுகமா நம்ம உபதேசம் வாங்கணும்னா ப்ரொனவுன்சியேஷன், எப்படி உச்சரிக்கணும், எந்த ஒரு டோன்ல உச்சரிக்கணும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தவறாக உச்சரிப்பதினால் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் குரு மூலமா உபதேசம் வாங்கணும்னா, அப்படி நம்ம நார்மலா பண்ணும் பொழுது அனுகூல பலன் சொல்லுவாங்க. குரு மூலமாக உபதேசம் வாங்கி கரெக்டா பண்ணணும்னா அனுகூல பலன், நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தை உபதேசம் ஜபிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். நம்ம குருமுகமாக வாங்காம புஸ்தகத்தை பார்த்தோ இல்ல இந்த யூடியூப் டிக்டாக் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜபம் பண்ணினா பிரதிகூல பலன், அதாவது பிரதினா ஆப்போசிட், எதிர்மறையான பலன்கள். அனுகூலம் என்றால் நேர்மறையான பலன்கள், பிரதிகூலம் என்றால் எதிர்மறையான பலன்கள். எதிர்மறை பலன்கள் என்றால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பணம் வேண்டும் சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுக்காக பண்ணக்கூடாது, சும்மா எக்ஸாம்பிள் தான். பணம் வேண்டும், கடன் அடைய வேண்டும் என்று ஜபம் பண்ணுமே, ஆனால் நீங்க இப்படி தப்பான அது குருமுகமாக வாங்காமல் செய்தார் என்றால் இருக்கிற பணம் போகும், பிரதிகூலம், பணம் போயிடும், கடன் கூடும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அப்ப நமக்கு பிரதிகூலமான பலன்கள் ஏற்படும், நமக்கு தேவையில்லாத பலன் ஏற்படும். ஏனென்றால் நம்ம குருமுகமாக உபதேசம் வாங்கவில்லை. ஏன் குரு முக்கியம் என்றால் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படி சொல்றது ஒரு காரணமாக இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் குருமுகம், அதாவது குரு அவரோட அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த மந்திரத்தை காதல சொல்லும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது அவருக்குள்ள இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி, இந்த கான்டாக்ட்ல கணபதி சக்தி நம் உடம்பில் பாய்கின்றது. குரு மூலமாக சிஷ்யனுக்கு அந்த சக்தி பாய்ச்சப்படுகின்றது. ஆதலால் இந்த சிஷ்யனாகப்பட்டவன் அதை அப்படி வாரிசு பண்றான். இதே நீங்க குரு மூலம் வாங்கலைன்னா நீங்க அந்த சக்தியை உங்களுக்கு பெற முடியாது. குருட்டு இருக்கிற அந்த ஆத்ம சக்தி, அந்த கணபதி சக்தி அது உங்களுக்கு அந்த பாயாது, அதனால பலன் கிடைக்காது. அதான் சொல்றேன், நீங்க பண்றது பாவம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், சாஸ்திரம் பாவம்னு சொல்றது, பட் நம்ம லாஜிக்கா பார்க்க போனா சுவாமி நம்மளை கோச்சிக்க மாட்டார் தான். சுவாமி தானே பண்றோம், பக்தியா தான் பண்றோம், கோச்சிக்க மாட்டார் தான். ஆனா என்ன பலன் இருக்காது, ஏன்னா அந்த குரு மூலமா வரல. குரு இருக்கிற அந்த சக்தி நம்ம மேல பாயவில்லை. நம்ம புக்ஸை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் அது எப்படி உச்சரிக்கணும்னு, எந்த டோன், எந்த சந்தஸ், காயத்ரி சந்தஹா அப்படின்னு கணபதி மந்திரத்துல வர்றது, இந்த சந்தஸ்ல உச்சரிக்கணும்னு அது எப்படி தெரியும்? அது குரு சொன்னாதானே தெரியும். அதுதான் மேட்ரு. குருமுகமா வாங்கும் பொழுது அவரின் சக்தி நமக்கு பாயும், நம்ம அந்த பரம்பரையில் சேர்ந்து விடுவோம், நம்ம அந்த லீனேஜ்ல சேர்ந்து விடுவோம். அது ஒண்ணு. இன்னொன்னு பலன், அனுகூல பலன் பெறுவதற்கு குரு இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. ஓகே, இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் கணபதி மந்திரம் மட்டும் இல்லை, எல்லா மந்திரத்துக்கும் தான். எந்த மந்திரங்கள் அக்ஷரங்கள் இருக்கின்றதோ அந்த மந்திரத்திலும் குரு மூலமாக தான் நம்ம உபதேசம் ஆகினோம். பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மகா மந்திரம் தான். ஆனா இது ஜெனரல் மந்திரம், எல்லாருமே ஜபம் பண்ணலாம். ஆனா இதை கூட குருமுகம் பண்றது ரொம்ப விசேஷம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவாய, இதெல்லாம் ஜெனரல் மந்திரங்கள், இதெல்லாம் ஜபம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா இதை கூட குரு மூலமாக உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகே, அதே மாதிரி கணபதிக்கு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதையே தாராளமா பண்ணலாம், ஓம் தும் துர்காயை தாராளமா பண்ணலாம். ஆனா அக்ஷரங்கள் சேரும் பொழுது ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் சொன்னேன் இல்லையா, இந்த மந்திரங்கள்லாம் அக்ஷரம், இந்த அக்ஷரத்துக்கு தத்துவங்கள் உண்டு. இந்த தத்துவங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. ஸோ இதை நம்ம உடம்பு தாங்கணும். இந்த உடம்பு தாங்கணும் என்றால் இப்ப நம்ம லைட் ஒரு கரண்ட் ஷார்ட் அடிக்க வச்சுக்கிறேன், நம்ம அது ரெடி ஆகலைன்னா அந்த ஷார்ட்டை தாங்குறதுக்கான நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலன்னா நம்ம தாக்கிறோம். அந்த ப்ரிப்பரேஷன் தான் அந்த குருவோட கிருபை. அப்போ குரு சொல்லும் பொழுது நம்ம ஷார்ட் அடிக்காது, நம்ம காப்பாற்றப்படுவோம். அந்த மந்திரத்தின் வெயிட்டை இந்த உடம்பு தாங்கும். இதுதான் குரு முக்கியம். நம்ம நினைக்கிறோம் எல்லா மந்திரம் சொல்லலாம்னு, இல்லை, ஒவ்வொரு மந்திரமும் நியூக்ளியருக்கு சமம். ஒவ்வொரு மந்திரமும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை உபாசிக்கிறதுக்கு ஜபம் பண்றதுக்கு நம்ம உடம்பு ரெடியா இருக்கா, இந்த உடம்பு தாங்குமா பார்க்கணும். அந்த தாங்குகின்ற சக்தியை கொடுப்பது குரு கடாட்சம். ஸோ எல்லா மந்திரத்துக்கும் இந்த விதி பொருந்தும். ஜெனரல் மந்திரம் ஜபம் பண்ணலாம். அக்ஷரங்கள் நிறைந்த மந்திரங்கள், பீஜாட்சரங்கள் நிறைந்த மந்திரங்களை குருமுகமாக மட்டும்தான் உபதேசம் வாங்க வேண்டும்.
நவீன்ஜி, அதே கேள்வியில என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னா, ஆ. இந்த விதி ஆகப்பட்டது வெறும் மூல மந்திரத்துக்கு மட்டுமா? அல்லது ஸ்தோத்திரங்களுக்குமா? அதோட ஸ்தோத்திர இன்னொரு ஓகே. ஸ்தோத்திரங்களுக்கு இது விதி கிடையாது. ஸ்தோத்திரம் வந்து ஸ்துதி இல்லையா? அது வந்து தாராளமா பண்ணலாம். இப்ப கணேச பஞ்சரத்னம் இருக்கு. தமிழ் அகவல் இருக்கு. இந்த மாதிரி இருக்க ஸ்தோத்திரம் விதி கிடையாது. மந்திரங்களுக்கு மட்டும் தான் விதி உண்டு. தொடர்ந்து இறைவனையே குருவாக ஏற்றிருந்தா அந்த மூல மந்திரத்தை ஜபிக்கலாமா? ஓகே. குருவை தேடுவது என்பது நமது முயற்சி. நாம முயற்சி பண்ணாம சோம்பேறியாக இருந்த இறைவனை குருவாக நினைப்பது என்பது இரண்டாம் பட்சம் தான். உங்களுக்கு ஏற்ற குரு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க தேடி தேடி கிடைக்கல, உங்க மனம் திருப்தி அடையல, அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் என்றால், தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று, தட்சிணாமூர்த்தி இதே நான் சொல்றது வந்துட்டு யாரும் அப்ளை பண்ணக்கூடாது. நான் சொல்றது வந்துட்டு வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்பொழுது மட்டும்தான். அப்படி எதுவுமே இல்லை, தேடி தேடி அலைந்து விட்டீர்கள், எதுவும் கிடைக்கல, அப்படி இருக்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தட்சிணாமூர்த்தியை குருவாக வரித்து இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி ஜபம் பண்ணலாம். ஆனா இட்ஸ் நாட் அட்வைசபிள். இது வந்துட்டு ஒரு வேற ஒரு ஆப்ஷன் தான் இது. அடுத்தடுத்த கேள்விகள் வந்து வண்ணமாகவே இருக்கின்றது. சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. நரசிம்மருடைய பிரபத்தியில சிஷ்யன் பக்தன் வந்து இறைவனை குருவாக ஏற்றதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நினைக்கிறேன் அந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்ததாக இருக்கின்ற கேள்வி, ஸ்கந்த குரு கவசத்துக்கும் இந்த விதி பொருந்துமா? இல்ல. ஸ்கந்த குரு கவசம் வந்து ஸ்தோத்திரம், ஸ்துதி இல்லையா? சோ அதுக்கு வந்து இந்த விதி கிடையாது. சரியாக. சாட் பாக்ஸ்ல வந்த கேள்விகளை பார்த்துட்டோம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓகே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நரசிம்ம பத்தி பேசுனாங்க இல்லையா? ஓகே. என்ன பிரபத்தி பத்தி பேசுனாங்க இல்லையா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு சாஸ்திரபூர்வமாக இருக்கின்ற விஷயங்கள். இதை தவிர்த்து நீங்க எந்த சம்பிரதாயம் சேர்ந்திருக்கிறீர்கள், இப்ப நீங்க வைஷ்ணவர் என்றால் அதற்கான விதிமுறைகள் வேறுபடும். நீங்க சைவர்கள் என்றால் அது விதிமுறைகள் வேறுபடும். ஆகையால சொல்றேன், இதான் குருவை நாட வேண்டும் என்பது. அந்த நீங்க எந்த குருவை சேர்ந்திருக்கிறீர்களோ, சார்ந்து இருக்கிறீர்களோ, அந்த குரு பரம்பரை என்ன சொல்கின்றதோ நீ அதை ஃபாலோ பண்ணணும். நாங்க சொன்னது வந்துட்டு ஒரு ஜெனரலாக இருக்கின்ற சாஸ்திர பூர்வமான விஷயங்கள். ஆனா குரு பரம்பரை வேறுபாடும், குரு பரம்பரை அது ஒவ்வொரு குரு பரம்பரைக்கும் ஒரு விதிகள் இருக்கும். நீங்க அதான் சொல்றேன், குருவை சேர்ந்து அதை செய்ய வேண்டும். ஆகவே அன்பர்களே, குருவில்லா வித்தை பால் அப்படின்றத ரொம்ப அழகா அற்புதமாக நவீன்ஜி நமக்கு தொடர் கேள்விகளாக தொடுத்த வண்ணத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜி. மேலும் கேள்விகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கேள்விகள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்த்து குரூப்லயே திரும்ப பகிரலாம். தொடர்ந்து இருந்ததை இணைந்திருந்தா சொல்லுங்க ஜி. இந்த வேலையில வந்துட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து கணபதி பற்றிய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பை அளித்த இந்த வெபினார் டீம் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ், கிருபாஜியா இருக்கட்டும், சுதாஜியா இருக்கட்டும், உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள் கோரி. உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஜி. இந்த வெபினார் நடக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாகவும் இருக்கீங்க. அதோட தொடர்ந்து உற்சாகமும் பின்னாடி இருந்து தந்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இந்த முயற்சிய செய்வோம். நம்மளுடைய தர்மத்துக்கான விஷயங்கள மக்களுக்கு பரப்பணும் அப்படின்ற நோக்கம் தான் நமக்கு கை கூடிட்டு இருக்கு இறைவனுடைய அருளால. தொடர்ந்து இந்த திருப்பணியை செய்வோம். மெய்யன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு 6 வாரங்கள் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போன வாரம் சொன்னது போல விநாயகருடைய அகவல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இன்றைக்கான இந்த நிரலை நம்ம வந்து நிறைவு செய்திடலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்துல சந்திப்போம். இந்த நேரத்தை நமக்கு தந்து நமக்கு எல்லாமே இந்த விளக்கங்களை புரியும்படி செய்த விநாயக பெருமானுக்கு நன்றி கூறி இறைவனை பிரார்த்தித்து துதி செய்து நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பழத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம்.
ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஹரி ஓம் ஜி. நன்றி ஜி. நன்றி ஜி. Hariom ji. Hariom ji. Thank you so much. ஹரி ஓம் ஜி. நன்றி ஜி. ஹரி ஓம். சூப்பரா